பிரைஸ் லார்ட் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த ப்ரேயர் சர்வீஸில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த ப்ரேயர் ஒரு சின்ன தொடக்க ஜெபம் பண்ணி ஒரு பாடலை பாடி இந்த தொடக்க ஜெபத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு நம்மளோட கூட சகோதர சரவணன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவர் நம்மளுக்காக ஒரு சிறிய பாடலை பாடி இந்த ப்ரேயர் சர்வீஸை ஆரம்பித்து கொடுப்பாங்க. ஓகே, ஒரு நிமிஷம், நான் பிரதர் சரவணன் பிரதரை லைனில் போடுறேன். பிரதர் சரவணன் பிரதர். ஓகே சரவணன் பிரதர், ஸ்டார்ட் பண்ணிங்க. அபிஷேக ஒளிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒளிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உன் வசனந்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனந்தான் பசியாற்றும் உணவு, உன் பிரசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சம் மீட்புமானி, நீரே என் ஜீவன் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி நானே. நானும் அபிஷேக ஒளிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீ பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீ பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நாமும் அபிஷேக ஒளிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேறொன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேறொன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒளிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன்,
உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் உம் வசனந்தான் பசியாற்றும் உணவு உன் பிரசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் உம் வசனந்தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் நீக்குமானி நீரே என் ஜீவன் பலனானி நீரே என் வெளிச்சம் நீக்குமானி நீரே என் ஜீவன் பலனானி நான் உன் ஒளிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் ஆமென். Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. Amen, 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 amen. Thank you so much, brother. ஸோ இப்பொழுது நம்மளோட கூட ஒரு சிறிய தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி சகோதரர் விஜய் அவர்கள் இணைந்திருக்காங்க. பிரதர் விஜய். ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஒரு சின்ன செட்டிங் மாறிடுச்சு. ஒரே நிமிஷம்.
Okay. Uh, Vijay brother, can go ahead and share the word of God. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை வந்து சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை இந்த கிருபையால் திருப்தியாக்கும். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மள, அவருடைய பிள்ளைகளை, சிலுவை கீழே இருக்கிற பிள்ளைகளை அவர் பார்க்கறது, எல்லாருமே பார்க்கறது வந்து ஆண்டவர் வந்து குழந்தையா தான் பார்க்கறாரு. அதிகாலையிலே இதே கேத்தலிக் பைபிள்ல என்ன இருக்குன்னா, காலைதோறும் உமது பேரன்பால் எங்களை நிறைவடையும், அப்பொழுது வானரெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆக்சுவலா அவர் வந்து இப்போ நான் எல்லாம் குழந்தை, இப்ப வீட்ல எல்லாம் சொந்தக்காரெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு குழந்தை பொறந்துச்சுன்னா, எங்க இருந்தாலும் அந்த பொறந்த குழந்தைய பார்க்கறதுக்கு கிளம்பிடுவாங்க. கன்சீவா இருக்கிறாங்க, அது ஒரு கிரேஸ்ல இருப்பாங்க. குழந்தை பொறந்துச்சுன்னா, ஆக்சுவலா எங்க இருந்தாலும் சரி, அந்த குழந்தை இப்ப குழந்தை பொறந்துருச்சுன்னா, ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு அண்ணன், தம்பி எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்து ஹாஸ்பிடல்ல பார்க்குறாங்க. அதுபோல ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொருவரையும், இப்ப கிறிஸ்டோபரா இருக்கட்டும், பிரான்சிஸா இருக்கட்டும், பிரபுவா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் அவர் பார்க்கும்போது, அவரு பொறந்த குழந்தையா தான் பார்க்குறாரு. அவங்களுக்கு என்ன செய்யலாம்? அவங்களுக்கு என்ன குடுக்கலாம்? என்ன வார்த்தை தரலாம்? அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து கிருபை, அந்த காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறப்போ, அவர் ஒவ்வொரு நாளும் அவர் பார்க்கிறப்போ, குழந்தை போல தான் நம்மள பார்க்கிறாரு. இப்போ இப்போ குழந்தைன்னா நம்ம திட்டி, நம்ம இப்போ குழந்தைய அடிச்சிடுறோம், திட்டிடுறோம், நைட் அடிச்சிடுறோம். ஆனா காலையில நம்ம அவங்கள பார்க்கும்போது அதே கோவத்துல இருக்க மாட்டோம். நைட் அடிச்சுட்டோமே குழந்தைய, எப்படி இருக்குமோ? காலையில போனோம்னா அவங்க காலையில நம்ம சமாதானப்படுத்துவோம். ஆண்டவர் அதான், அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் காலையில அவர் பார்க்கும்போது, நம்மள அவர் ஒரு அந்த எப்படி பிறக்க வச்சாரோ அந்த ஸ்டேஜ்ல தான் நம்மள பார்க்குறாரு. குழந்தைய நம்ம நெருப்பு சுடாத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா குழந்தை தெரியாம போய் கை வச்சுது. நம்ம உடனே திட்டிட்டு, ஆகவே நம்ம அந்த காயப்பட்ட இடத்துக்கு கட்டு போறோம். அதே போல தான் ஆதாம் தவறு செஞ்சுறாரு. ஆண்டவர் வந்து ஆடைய உடுத்துறாரு. அவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி. இப்போ குழந்தை போல எப்படி பார்க்கிறாருன்றது வந்து செயின்ட் ஆண்டனி, அந்தோனியார். ஆக்சுவலா ஆண்டவர் வந்து அவரு பைபிள் ரீட் பண்ணினே இருக்காராம். அவருக்கு வந்து அவர் அந்த வேர்ட் ஆஃப் காட் மேல அந்த ஆர்வத்துல அவர் படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஆண்டவர் நெறைய அற்புதம் செஞ்சிருக்காரு. ஆனா அவரு அந்த பைபிள் மேல வந்து குழந்தையா தவழ்ந்தாருன்னு நெறைய டெஸ்டிமனி சொல்றாங்க. அதே போல தான் ஜெஸ்ஸின் அண்ணன் கூட, நானு பிரேயர் பண்றேன், ஆண்டவர் எனக்கு குடுத்த கிஃப்ட் நான்னு சொல்றாரு அவரு. நானு ஒவ்வொருத்தருக்கும் பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் அவங்களுக்கு குழந்தைய தராரு அப்படின்னு சொல்லி அவரு பிரேயர் பண்றாராம். வானத்துல நெறைய குழந்தை இருக்குறாம் அப்படின்னு சொல்லி ஜெஸ்டின் அண்ணன் சொல்றபோது, அவர் மேல ஆண்டவர் கிரேஸ். நீங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் எல்லாமே கிஃப்ட் குடுத்துக்கிறாரு. அவரு யார குழந்தை மாரி பார்க்குறாரோ, அவங்களுக்கு விசேஷித்த அந்த அற்புதங்கள், விசேஷித்த அடையாளங்கள ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறாரு. எனக்கு இந்த கிஃப்ட் இருக்குன்னு அவர் தைரியமா டிக்ளேர் பண்றாரு. ஏன்னா, அவர் மேல அவர் ஆண்டவர் வந்து இவர் மேல அவ்வளவு அன்பா இருக்காரு. அவர் மேல எப்படி அவருக்கு இந்த ரெவலேஷன் எல்லாம் கிடைக்குது? எப்படி இந்த வெளிப்பாடெல்லாம் கிடைக்குதுன்ட்டு நெறைய பேர் சொல்றாங்க. நான் கூட இப்ப ஸ்டேட்டஸ் போடும்போது, எப்படி இப்ப கூட சொன்னாரு ஒருத்தர் 7:30 போல, நீங்க போட்ட ஸ்டேட்டஸ் அந்த பிசாசுக்கு யாருக்குமே இந்த ரெவலேஷன் குடுத்ததே இல்ல. நானு உண்மையாவே ரொம்ப மெர்ஸ்ட் ஆயிட்டேன். சரி நம்ம போலாம் அந்த ஊருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவருக்கு ஆண்டவர் வந்து அந்த கிஃப்ட் குடுத்திருக்காரு. அப்போ அவரு இப்ப குழந்தைக்கு, அப்பா இந்த சாதம் புடிக்கலையா? இப்போ பருப்பு சாதம் ஊட்டலாம். இப்ப இந்த சாதம் இந்த ரெவலேஷனா, அதுக்கு அடுத்த ரெவலேஷன். அதுபோல ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைங்களுக்கு ரெவலேஷன வாரி வழங்கின்னு இருக்கிறார். அந்த உணவா, ரெவலேஷன் வந்து என்னன்னா உணவா தரார். குழந்தைங்களுக்கு ரெவலேஷன் வெளிப்பாடு வந்து ஒரு உணவா இருக்குது. அதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க. வந்து அவங்க சமாளிச்சு, நான் நான் உட்கொள்ளும் உணவு வேற, எனக்கு வேற வேலை இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு அந்த உணவு ரெவலேஷன் வந்து ஒரு உணவா, ஊழியக்காரனுக்கு உணவுன்றது வந்து அந்த ரெவலேஷன் தான். இப்போ ஆண்டவர் பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் உணவுன்றது வந்து ரெவலேஷன். குழந்தைக்கு எப்படி சோறு ஊட்டுறாங்களோ தாய், அதுபோல ஆண்டவர் வந்து அதுக்காக ஒரு கிருபை. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ரெவலேஷன் தராரு. ஒவ்வொரு நாளும் வெளிப்பாடு காலை தோறும் கிருபையில திருப்தியா வச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி
ஆண்டு என்னோட அந்த சங்கீதம் 90:14 பேசுனாங்கப்பா. பிரைஸ் லார்ட்ப்பா. Praise the Lord. Amen. So, praise the Lord. Amen. 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 So, காலைதோறும் தேவனுடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் நம்மளோட பேசினார். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஸோ தொடர்ந்து சகோதரர் விஜய் அவர்கள் வாரந்தோறும் நம்மளோட வேறு வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. ஸோ அதற்கான தேவைகள் எல்லாம் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். வைஃபை கனெக்ஷன்லாம் கூட இன்றைக்கி எடுத்துட்டார். ஸோ அடுத்த வாரத்திலேருந்து வீடியோவில் வந்து நம்மளுக்காக வேத வாஸ்தங்களை அவர் நம்மளுக்கு தேவன் அவர் கொடுக்குற ரெவலேஷனை நம்மளோட கூட ஷேர் பண்ணுவார். ஆமாம். ஸோ இப்பொழுது நம்மோடு கூட நம்மளை தேவ ஆராதனைக்குள்ளே வழிநடத்தும்படியாக துதி ஆராதனைக்குள்ளே நம்ம வழிநடத்தும்படியாக சகோதரர் ஃப்ரான்சிஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ I'll put Brother Francis online. 1 minute. Brother Francis, go ahead. You are on line. Hallelujah, hallelujah. Lord, we thank you, Jesus. Hallelujah, hallelujah. Praise you, hallelujah, hallelujah. Oh, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. பாபிதாவே உமக்கு நன்றி அப்பா. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, Rabba Shekere Dede. இயேசுவே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. Hallelujah, hallelujah. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. Hallelujah. ஓ ரபா ஷேகிரே தே 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 தே. இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே. ஓ ரபா ஷேகிரே தே தே தே. இயேசுவே உமக்கு நன்றி. ஓ ரபா ஷேகிரே ரே 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 ரே. Hallelujah, hallelujah, hallelujah. ஷேகிரே தே 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 தே. இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய புதிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நாள்தோறும் ஆண்டவரே, ஓ லார்ட், நீ தருகிற ஆண்டவரே புதிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஒவ்வொரு பிரேயர்லையும் நீர் கொடுக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷேகரேதே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே. பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே. கிரீடங்கள் யாவையும் கழற்றுகிறோம். மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம். கிரீடங்கள் யாவையும் அழற்றுகின்றோம். மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம். உம்மை மென்மேலும் உயர்த்துகின்றோம். உம் நெடுஞ்சானை இடையாக்கின்றோம். மென்மேலும் உயர்த்துகின்றோம். உம் நெடுஞ்சானை கிடையாக்கின்றோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தரே. இயேசுவே முற்றிலும் பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர்,
பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தரே, என் இயேசுவே முற்றிலும் பரிசுத்தரே, பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தரே, என் இயேசுவே முற்றிலும் பரிசுத்தரே, முற்றிலும் பரிசுத்தரே, என் இயேசுவே முற்றிலும் பரிசுத்தரே, முற்றிலும் பரிசுத்தரே, என் இயேசுவே முற்றிலும் பரிசுத்தரே. Lord, we thank you, Jesus. நீர் முற்றிலும் பரிசுத்தவரானவரே. Hallelujah, 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 hallelujah. ஓ ரபா ஷேகேரே தே தே தே. நீர் முற்றிலும் பரிசுத்தமானவர் ஆண்டவரே, நீர் பழுதற்ற ஆண்டவரே. Hallelujah, hallelujah, பழுதற்றவர் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah, ரெத்தனே மெஷேகேரே தே. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Hallelujah, இயேசுவே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. 1 கொரிந்தியர் ஆண்டவரே 1:31 ஆண்டவரே நீர் சொன்னீரே ஆண்டவரே, என் பரிசுத்தத்தை ஆண்டவரே, நீர் எங்கள் பரிசுத்தமாக இருக்கிற கிருபைக்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை அனுபவிக்கும்படி ஆண்டவரே, ஓ லார்ட், ஹalleluya. நீர் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து நீர் எங்களுக்காக ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை ஆண்டவரே, ஹalleluya, நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவரே சகல ஆசீர்வாதமும் ஒன்றும் குறையாமல் ஆண்டவரே, ஹalleluya, நாங்கள் ஆண்டவரே அடையும்படி அப்பா, ஹalleluya, நீங்க ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை நீர் எங்களுக்கு தந்திராதற்காக நன்றி அப்பா, ஹalleluya. நீங்க தான் என் ஞானம் ஆண்டவரே, நீங்க தான் என் பரிசுத்தம் ஆண்டவரே, ஹalleluya. ரெனே மெஷேகேரேதே, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, ஹalleluya. ஜீவனின் மார்க்கத்தை மாம்சத்தின் தீரை வழி தந்தவரே, ஜீவனின் மார்க்கத்தை மாம்சத்தின் தீரை வழி தந்தவரே, திரையினில் பிரவேசிக்க இரத்தத்தால் தைரியம் தந்தவரே, திரையினில் பிரவேசிக்க இரத்தத்தால் தைரியம் தந்தவரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர்,
என் இயேசுவே முற்றிலும் பரிசுத்தரே, முற்றிலும் பரிசுத்தரே, 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 என் இயேசுவே முற்றிலும் பரிசுத்தரே. Lord, we thank you, Jesus. சுவே உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே, ஓ லார்ட், திரையினுள் பிரவேசிக்க ஆண்டவரே, உம் ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தை ஆண்டவரே தந்திர ஆண்டவரே, ஊற்றப்பட்ட ஆண்டவரே அந்த ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சிந்தப்பட்ட அந்த ரத்தத்திற்காக நன்றி. ஹalleluya. இந்த நேரத்தில் உம்மை துதிக்கிறோம் ரத்தத்தினால் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ரெனே மெஷேகேரேதே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. ரெனே மெஷேகேரேதே. ரிபா பாபா ஷேகேரேதே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரே 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 ஷேகேரேதே. ஓ ரபா பாபா பாபா ரெனே மெஷேகேரேதே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எதிரான ஆண்டவரே கையெழுத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே சிலுவையில் குலைத்து போட்டீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே எழுதப்பட்ட மரணத்தின் ஆக்கினியை ஆண்டவரே நீர் சிலுவையில் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya நீர் கிறுக்கி போட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆக்கினையிலிருந்து எங்களை தப்பும்படி ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஹalleluya கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you for your blood, Lord Jesus. Oh Lord, இயேசுவே உமக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட ஹalleluya எங்களுக்கு விரோதமாய் ஹalleluya ஏதேன்ல போடப்பட்ட ஹalleluya அந்த கையெழுத்தை ஆண்டவரே இயேசுவே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹalleluya நீ கல்வாரி சிலுவையில் நீ சிந்தின ரத்தத்தினால ஹalleluya அதை மாற்றி போட்டீரே, நன்றி. இந்த நேரத்தில் விசுவாசிக்கிறப்பா, விசுவாசிக்கிற யாவர் மேலும் பலிக்கும் ஆண்டவரே ஹalleluya. இந்த நேரத்தில் அவையில விசுவாசிக்கிறப்பா ஹalleluya எனக்கு விரோதமாய் போடப்பட்ட கையெழுத்தை ஆண்டவரே நீர் கல்வாரி சிலுவையில் ஹalleluya, ஹalleluya நீர் ஆண்டவரே மாற்றி போட்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறப்பா ஹalleluya உம்மை துதிக்கிற ஆண்டவரே ஹalleluya. என் ஃபியூச்சர் விரோதமாய் போடப்பட்ட எல்லா பாண்டேஜ் ஆண்டவரே நீர் கல்வாரி சிலுவையில் ஹalleluya தலை கீழாய் மாற்றி போட்டீரே, அதற்காக நன்றி. ஏதேனின் வாழ்க்கை ஆண்டவரே எனக்காக எழுதப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரேஷேகே ரேதே ஹalleluya விசுவாசிக்கிற ஆண்டவரே இந்த நேரத்தில் விசுவாசிக்கிறான்ப்பா ஹalleluya உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே ஹalleluya. ரேஷேகே ரேதே ரிபா பா 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 ரெனே ஷேகே ரேதே ஹalleluya, ஹalleluya.
ஓ ரபா ரெனே மெஷேகேரதே. இயேசுவே மக்கு நன்றி, மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஷேகேரதே தே தே தே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா வியாதி பலவீனங்களுக்காகவும் ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவையில ஏற்கனவே ஆண்டவரே 2000 வருஷத்துக்கு முன்பாக ஹalleluya எனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை நீர் மாற்றினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த வேளையில. ஹalleluya. விசுவாசிக்கிற யாவர் மேலும் எவர்கள் மேலும் பலிக்கும் ஆண்டவரே, வித்தியாசம் இல்ல ஆண்டவரே. இந்த நேரத்துல விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த வேளையில ஹalleluya ஹalleluya அந்த டெலிவரன்ஸ் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya ஷேகேரதே. ஓ ரபா ஷேகேரதே. ஓ ரிபா பாபா ஷேகேரதே. ஓ ரபா ஷேகேரதே. ஹalleluya ஹalleluya. ஓ ரபா ஷேகேரதே. ஹalleluya ஹalleluya. தரித்திரன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டு போனான் ஆண்டவரே. ஹalleluya. முழுவதுமாய் கல்வாரி சிலுவையில ஓ லார்ட் நீர் எனக்காக தரித்திரராகி ஆண்டவரே. ஹalleluya அந்த தரித்திரத்தை ஆண்டவரே கல்வாரி சிலுவையில நீர் ஆண்டவரே ஹalleluya 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 சங்கரித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya முழுவதும் ஆண்டவரே வேற அறுக்கப்பட்டு போனான் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. ஓ லார்ட் தரித்திரத்தின் சாயல் ஆண்டவரே இனி எங்கள் குடும்பத்துல எங்கள் வாழ்க்கையில காணப்பட போவதில்லை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. இந்த வேளையில் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya சபிக்கிறப்பா, சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya ஹalleluya அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போனான் ஆண்டவரே, முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போனான் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால உடைய விலையேற பெற்ற ரத்தம் ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் நீர் மாற்றி போட்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya ரெனே மெஷேகேரதே. ஹalleluya 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 ஷேகேரதே. ஹalleluya ஹalleluya என் மைண்ட்ல இருக்கிற எல்லா தரித்திரத்தின் ஓ ஹalleluya ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்துல வேற இருக்கிறப்பா, வேற இருக்கிற. ஹalleluya 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 ஷேகேரதே. ஹalleluya ரெனே மெஷேகேரதே. ஹalleluya glory Jesus. Lord, we thank you, Jesus. Praise you. Hallelujah. Hallelujah. We thank you, Jesus. We thank you, Lord. Thank you, Holy Spirit. We thank you, Lord. We thank you, Holy Spirit. We thank you, Jesus. We thank you, Lord. Hallelujah. Hallelujah. Oh, Jesus. We thank you, Lord. Praise you, praise you, praise you, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எதிரான கையெழுத்தை உம் ரத்தத்தினாலே குலைத்தவரே, எதிரான கையெழுத்தை உம் ரத்தத்தினாலே குலைத்தவரே, ஆக்கினை தீர்ப்பினை என்னை விட்டு எடுத்தவரே, ஆக்கினை தீர்ப்பினை என்னை விட்டு எடுத்தவரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கை மத்தியஸ்தரே,
பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தரே, என் இயேசுவே முற்றிலும் பரிசுத்தரே, முற்றிலும் பரிசுத்தரே, என் இயேசுவே முற்றிலும் பரிசுத்தரே, முற்றிலும் பரிசுத்தரே, என் இயேசுவே முற்றிலும் பரிசுத்தரே, முற்றிலும் பரிசுத்தரே, என் இயேசுவே முற்றிலும் பரிசுத்தரே. Lord, we thank you, Jesus. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. எங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் ஆண்டவரே, எல்லா கையெழுத்தையும் அறியாமல் ஆண்டவரே, ஓ தெரியாமல் பா எங்க வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிற ஹalleluya, ஹalleluya, எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே நீர் 2000 வருஷத்துக்கு முன்பாக நீ சிந்தின ரத்தத்தினால் ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, எங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்தை ஆண்டவரே நீர் நிர்மூலமாக்கி நீர் அதற்காக நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya, எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறும்படி ஆண்டவரே பெறாதபடி ஹalleluya, எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் நீர் ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே முடித்தீரதற்காக நன்றி. ஹalleluya, ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிற தயவுக்காக நன்றி, ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிற தயவுக்காக நன்றி, ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா காரியங்களுக்கும் ஹalleluya ரத்தம் ஏற்கனவே சிந்தப்பட்டது, ஊற்றப்பட்டது. ஹalleluya, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கையெழுத்தையும் ஆண்டவரே நிர்மூலமாக்கினீரே, நிர்மூலமாக்கினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே. ஹalleluya, உமக்கு நன்றி, நன்றி நன்றி அப்பா. ஹalleluya, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே. பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உன்னதம் வாசத்தில் ஆண்டவரே, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற என் தேவன் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹalleluya, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya, 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 ஷேக்கிரதே. ஹalleluya, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, உமக்கு நன்றி. தேற்றுற வாளனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஓ ரபா ஷேக்கிரதே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord, we thank you, Jesus, Jesus, Jesus. Thank you, Holy Spirit. We thank you, Holy Spirit. Hallelujah. Shekere de 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 de. Oh Rabba shekere de 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 de. Rabba ba 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 ba. Hallelujah. Rene me shekere de 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 de. Isuve makku nandri, makku nandri. Hallelujah. 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 Re 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 shekere. Makku nandri appa.
இந்த பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya, உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. ரெத்தனே மெஷேகேரதே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜெயம் கொடுத்த ஆண்டவரே, தேவனுக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஹalleluya, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. இந்த நாள் ஆண்டவரே நீர் வந்து எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நீங்க நீங்க போன கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். மீதியான சமயங்கள் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பலவீனங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஹalleluya. நீர் பலவான ஆண்டவரே மாற பண்ணின கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் மாற்றி இருக்கிற தயவுக்காக நன்றி, மாற்றி இருக்கிற தயவுக்காக நன்றி. ஹalleluya. இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஹalleluya, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஹalleluya, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவரே நீர் கட்டளையிட்ட கிருபைக்காக நன்றி. நீங்க பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you so much, Brother Francis. அருமையான ஆராதனை நம்மளுக்கு நடத்தி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஒரு சிறிய ஜெபத்தை செய்து ஜெபத்துக்குள்ள வேத பாடத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். நேசிக்க நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற கர்த்தராகிய தேவநீர் பரிசுத்தர் அப்பா. உங்களை துதித்து கொண்டிருந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நீ அசைவாடினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்திலிருந்து அப்பா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தை ஆகிய வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அறியாமை என்னும் இருளை விலக்கி ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறோம். ஆனால் அந்த ராஜ்யத்திற்குள்ளே எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரே ராஜ்யத்துக்கு உள்ளே வந்து குருடர்களைப் போல நாங்கள் இருக்காமல் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற நாங்கள் கண் திறக்கப்பட்டவர்களாய் எங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை, எங்களுடைய சுதந்திரம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய், அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறவர்களாய், அந்த சுதந்திரத்தை எடுத்து ஆளுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றும் உம்முடைய வார்த்தையினாலே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸோ தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து சென்றெல்லாம். ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். 21வது வசனம். தேவனுடைய வீட்டின் மேல் மகா அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஸோ முக்கியமான வசனம் இன்றைக்கி பார்க்க போகிறது 19, 20வது வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்.
சகோதரரே, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இந்த 2 வசனங்களை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இது போன வாரம் நாம் பார்த்த ஒரு டீச்சிங்கினுடைய கண்டினியூவேஷனாக இருக்கிறது. ஸோ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எங்கே சிந்தப்பட்டிருக்கிறது? முக்கியமாக கிருபாசனத்தின் மேல் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எங்கே? பரலோகத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இவர் 9:12 படி ஆட்டு ரத்தம், இளங்காலை இவருடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் பிரவேசித்து ஒரே தரம் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செலுத்தும் பொழுது என்ன நடந்தது அப்படி என்று சொன்னால், அந்த இரத்தத்தை அவர் தேவனுக்கு செலுத்தினார், ஆனால் நமக்காக செலுத்தினார். போன வாரம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஒரு தகப்பன் ஒரு கடையில் போயிட்டு அவன் அந்த காசை பே பண்ணும்பொழுது அந்த காசு அந்த கடைக்காரருக்கு போகுது. ஆனால் அந்த கடையில் இருக்கிற அந்த பொருட்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செல்லுகிறது. ஓகே, தின்பண்டங்கள் வாங்குறான்னு வச்சுங்க. அந்த 1000 ரூபாய் அவன் கொடுக்குறான் போது அந்த 1000 ரூபாய் சம்மந்தப்பட்ட அந்த தின்பண்டங்கள் பிள்ளைகளை சேர்கிறது. அதுபோல தான் இயேசுவானவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனத்தின் மேல் ரத்தத்தை செலுத்தும் பொழுது, ரத்தத்தை சிந்தும் பொழுது, தெளிக்கும் பொழுது, ரத்தத்தை தெளிக்கும் பொழுது அந்த ரத்தம் பிதாவுக்கு விலையாக கொடுக்கப்பட்டது. அந்த ரத்தம் அங்கே தெளிக்கப்பட்ட அதே நேரத்திலே தானே ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணப்பட்டதுன்ற பார்த்தோம். அது குறித்து தான் நம்மளுக்கு அந்த ரத்தம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அது போன வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அந்த கன்ஃபியூஷன் விளக்குனதை குறித்து நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தின் மேல் இயேசு நமக்காக இரத்தத்தை தெளித்தார். அந்த இரத்தம் தேவனுக்கு தெளித்தார், ஆனால் நமக்காக தெளித்தார். இரத்தம் தேவனுக்கு தெளிக்கப்பட்டது, அவருடைய நீதியை திருப்தி செய்யும்படியாக தெளிக்கப்பட்டது. அவருடைய நீதி அங்கே திருப்தி செய்யப்படும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஸோ இப்போ என்ன நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரத்தம் தெளிக்கப்பட்டுடுச்சு. அந்த ரத்தத்துக்குடைய 100% பங்காளர் நான், அதாவது பயனாளர் நான். அந்த ரத்தத்தினுடைய பயனாளி நான். அந்த ரத்தத்தினால் பயன்படுகிறவர்கள் யார்னா நாம் தான் 100% அந்த ரத்தத்தினால பலனை அனுபவிக்கிறோம். ஓகே, அந்த ரத்தத்தினால நம்மளுக்கு வருகிற பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முக்கியமான பலன்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் என்று போன வாரம் ஆரம்பித்தோம். ஸோ முதலாவது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசனத்தின் மேல் ரத்தத்தை தெளிக்கும் பொழுது நமக்கு வந்த முதல் ஆசீர்வாதம், அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தைரியமாய் பிரவேசிப்பதற்கு நமக்கு ஸ்லாக்கியம் உண்டாயிற்று. இதுதான் முதல் பிளஸிங். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு தைரியமாய் நமக்கு ஸ்லாக்கியம் கிடைச்சிச்சு. அது குறித்து போன வாரம் அது குறித்து ஒரு 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 50% விஷயங்கள் பார்த்தோம் நம்மளுடைய ரெவலேஷனில். மீதி இருக்கிற 50% இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பிளஸிங் என்னன்னு சொன்னால், நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்த ரத்தம் கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்படும் பொழுது நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்புனா என்ன? நித்திய மீட்பு என்று மீட்பாகிய பாவ மன்னிப்பு என்று எபேசியர் 1:7 சொல்லுகிறது. அப்போ மீட்புனா என்னென்னா பாவ மன்னிப்பு. ஓகே, மீட்பாகிய பாவ மன்னிப்பு என்று சொல்லுகிறது. அதை குறித்து நம்ம வருகிற நாட்களில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் மூன்றாவது பிளஸிங் என்னன்னு சொன்னால், வாக்கு பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம். இதுதான் மூன்றாவது பிளஸிங். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த வாக்கு பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம், இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ரத்தத்தை சிந்தும் பொழுது வாக்கு பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இது என்ன சுதந்திரம் என்று சொன்னால், நம் தேவனுக்கு சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். அப்படின்னா அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளைகளுக்கும் பாகம் சரிபாதியாக பிரிக்கப்பட வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் இப்பொழுது இருக்கிறதோ அதே ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே இருக்கின்றன. அதை நான் புரிந்து கொண்டு அது ஒரு வேளை என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி என் வாழ்க்கையில் நான் பெற்று அனுபவிப்பது? ஏற்கனவே இருக்குது,
அதை எப்படி என்னுடைய வாழ்க்கையில் வெளிக்கொண்டு வருவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்முடைய சுதந்திரம், இயேசு தான் நம்மளுக்கு பெரிய பெரிய அண்ணா. அவருக்கு கொடுத்துருக்கிற சொத்து, எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரே குடும்பத்தில் பிறந்த 2 பசங்க, ஒரு பையன் பிஎம்டபிள்யூலையும் கார்லேயும் ஒரு பையன் சைக்கிள்லேயும் போனால் அது ஒத்துக்க முடியுமா? சம்பாரித்து கார் வாங்கியிருந்தால் பரவாயில்ல, அப்பா கொடுக்குறாரு, அப்பா ஒரு பிள்ளைக்கு பிஎம்டபிள்யூ கொடுக்குறாரு, இன்னொரு பிள்ளைக்கு சைக்கிள் கொடுக்குறாரு, அது நியாயமாகுமா? இந்த பூமியில் அப்படி விடுவாங்களா? நிச்சயமாக விட மாட்டாங்க, கண்டிப்பாக சண்டை போடுவாங்க. அதே போல் தான் இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். இயேசுவுக்கு உடன் சுதந்திரமாகவும் பிதாவுக்கு சுதந்திரமாகவும் இருக்கிறோம். இயேசுவுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாமும் சொந்தக்காரர்கள். இப்போ இயேசு சொல்கிறார் இல்லையா, உயிர் தெழுந்து போகும்பொழுது மத்திய 28:18 என்ன சொல்கிறார்? இது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் உட்காந்துரு, அவர் பிதாவது வலது பார்சல் உட்காரனா, நம்ம போய் இடது பக்கம் உட்காரத்தில் நாமும் வலது பார்சல் தான் உட்காடுறோம், கிறிஸ்துவுக்குள் உட்காருகிறோம். ஆமென். ஸோ அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் தேவன் கொடுத்துருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கும் சொந்தம். ஏனெல்லாம் நம்ம உடன் சுதந்திரர். ஆமென். ஸோ இந்த காரியங்களை குறித்து தான் நம்ம வரப்போகிற நாட்களில் நான் மெடிடேட் பண்ண போகிறேன். ஸோ முதல் காரியமாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம், 2வது நித்திய மீட்பு, நித்திய மன்னிப்பு, 3வது சுதந்திரம். இந்த டீச்சிங்கோட முடிவில் நான் சுதந்திரத்தில் தான் அந்த டீச்சிங்கை போய் முடிக்க போகிறேன். இன்னும் 2 வாரத்தில், அடுத்த வாரமே அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இஃப் காட்ஸ் வில். 4வது வாரம் இந்த டீச்சிங்கை முடிக்கும் பொழுது, டோட்டலி 4 வாரம் டீச்சிங், இப்போ 2வது வாரம், 4வது வாரம் இந்த டீச்சிங்கை முடிக்கும் பொழுது சுதந்திரத்தில் தான் போய் நான் முடிப்பேன். அதன் பிறகு பிள்ளை, தேவனுடைய குமாரன், ஓகே, அந்த குமாரத்துவத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க போகிறோம். அந்த குமாரத்துவத்தை அதிகமாக ஆப்ரேட் பண்ண போகிறோம். அந்த குமாரத்துவத்தினுடைய மென்டாலிட்டியில் நம்ம வளரப்போகிறோம். அந்த குமாரனாக பூமியில் ஜீவிக்க போகிறோம். ஸோ இதன்படி தான் இந்த டீச்சிங்கை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். நிச்சயமாக இந்த பூமியில் சும்மா நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கிட்ட போயிட்டு எனக்கு 5 சென்ட் கம்மி ஆயிடுச்சு, 10 சென்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற அண்ணமைகளை கூட சண்டை போட்டு அந்த சுதந்திரத்துக்காக வெட்டி மடிஞ்சு கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு இந்த பூமியில் அலையிறாங்க. ஆனால் பரலோகத்தில் என்ன, இந்த பூமியில் நம்மளுக்கு இன்னொரு சுதந்திரம் இருக்குது. வாக்கு பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம், ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை. வாழ்ந்தோமா, சாப்பிட்டோமா, செத்தோமா, தூங்கணுமா, போனோமான்னு இருக்கிறாங்க. ஸோ அந்த சுதந்திரம் பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை. சின்ன பிரச்சனை சால்வ் ஆனால் போதும். இன்றைக்கி கிறிஸ்தவங்க கோயிலுக்கு எதுக்கு வராங்க? மோஸ்ட்லி இருக்கிற பிரச்சனை சரி சால்வ் ஆனால் போதும், தலைவலி சரியானால் போதும், குடும்பத்தில் பிரச்சனை சால்வ் ஆனால் போதும்னு வந்துட்டு அந்த பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணிட்டு சந்தோஷமாக போயிடுறாங்க. அவங்களுக்கு சுதந்திரத்தை குறித்து எந்த அறிவுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, அந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமே. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே என்ற அறிவு ஜனங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஏன் நமக்கே இல்லாமல் இருக்கிறது. ஆமென். ஸோ இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த சுதந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வதே. ஆமென். அந்த சுதந்திரம் நமக்கு இருக்குது. அந்த சுதந்திரத்தில் வாழணும். அந்த சுதந்திரத்தில் இனி வாழப்போகிறோம். அதில் தான் அந்த டீச்சிங்கை நான் முடிக்க போகிறேன். ஸோ இந்த 4 வாரம் டீச்சிங்கை கண்டிப்பாக கேளுங்க. நம்மளோட கூட இணைந்திருக்கிற சகோதரர்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க. ஆமென். தயவுசெய்து சொல்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க பிரதர், அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமென். ஸோ என்னென்னா, நான் தங்கம் நான் வைரத்தை கொடுக்கும்பொழுது நீ வந்து வாங்காமல் அதுக்கப்புறம் நீ தகரத்துக்கும் வெள்ளிக்கும் வந்து லைனில் நின்னுங்கிற மாதிரி ஆகிடும். ஆமென். ஸோ வைரம் கொடுக்குறேன், ஆமென், எடுத்துக்கொள்ளுங்க, கேளுங்க, பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆமென். குமாரத்துவத்துக்குள்ளே கடந்து போகலாம். ஆமென். ஏனென்று சொன்னால், இந்த நாளில் படித்து கொண்டு இருந்தேன் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான், இவை எல்லாவற்றையும் விட்டு பூர்ணத்துக்குள்ளே கடந்து போகுவோம் என்று சொல்கிறான். பூர்ணம்னு சொல்லிட்டு ஒரு டீச்சிங் இருக்குது. ஆமென். பர்ஃபெக்ஷன், அதுக்குள்ளே கடந்து போகும்னு சொல்கிறான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் இந்த குமாரத்துவத்தை பற்றி தான் அவன் பேசுகிறான். குமாரனாக பூமியில் வாழணும். ஆமென். குமாரனாக வாழணும். பாவங்கள் செய்வது, பாவங்கள் மன்னிக்கப்படுவது, பாவங்களை அறிக்கை செய்வது, பாவத்திலேருந்து கழுவப்படுவது, அதுக்கப்புறம் திரும்பி இப்படியே எத்தனை நாள்டா காலத்தை ஓட்டு, விசுவாசனால நீதிமான் ஆகுது, இப்படியே காலத்தை எத்தனை நாள்டா ஓட்டுவீங்க.
என்னைக்கு குமாரனா மாறி குமாரனா அந்த பூமியில் வாழ்ந்து குமாரத்துவத்தை கையில் எடுத்து குமாரத்துவத்தை இயேசு எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அப்படி எப்படி வாழ போகிறீங்க? அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே வாங்க, அந்த குமாரத்துவத்தில் வாங்க, குமாரனா வாழுங்கன்னு சொல்கிறான். ஸோ அதை நோக்கி தான் என்னோடய டீச்சிங் கடந்து போகிறது. இது டீச்சிங்காக இல்லை, இப்போது டீச்சிங்காக போடுறோம். இந்த டீச்சிங் நம்ம வாழ்க்கையாக மாறப்போகிறது வெகு சீக்கிரத்தில். ஆமென். இந்த டீச்சிங்கை வெகு சீக்கிரத்தில், ஆமென், ரொம்ப நாள் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் இது வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையில் மாறப்போகிறது. ஆமென். ஸோ இது ஜஸ்ட்டு வந்து பேசிட்டு நம்ம டைம் பாஸ் பண்ண போகிறதுக்காக நம்ம இதை பேசலை. இன்றைக்கி நம்ம இதை பேசுகிறோம். வெகு சீக்கிரத்தில் இது நமக்கு வாழ்க்கையாக மாறப்போகிறது. ஸோ தயவுசெய்து இதெல்லாம் வந்து ஒரு மேனுவல் புக் மாரி இந்த டீச்சிங். தயவுசெய்து கேளுங்க. ஆமென். மெசேஜ் நல்லா இருக்குது பிரதர்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பாராட்டுறதுனால நீ பாராட்டுங்க, சந்தோஷம். ஆனால் நீ அதை கேட்டு பயன்பட்டுருக்கோ. ஆமென். நீ பயன்பட்டு எனக்கு மெசேஜ் நல்லா இருக்குதுன்னு நீ சொல்லாத. நீ மெசேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சாட்சி சொல்லு. எனக்கு அதுதான் முக்கியம். ஆமென். எனக்கு மெசேஜ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஏன்னா இந்த மெசேஜ் என் மெசேஜ் இல்லை, இது எனக்கு அவர் கொடுத்த மெசேஜ். ஸோ அவர் நல்ல மெசேஜ் எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நான் அவருக்கே நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீ ஃபாலோ பண்ண வாழ்க்கையில். ஆமென். இது ஏற்கனவே கேட்டுக்கிறமே, அது அந்த பிரதர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர் சொன்னார், நீ கேட்ட மண்டியில் ஒரு இடத்துல அறிவாக போட்டு வச்சுக்கிற. புது புது துணிங்களாம் வாங்கி கபோர்டில் வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு நாளாவது எடுத்து போட்டியா? எல்லா ரெவலேஷனையும் வாங்கி உள்ளே வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு நாளாவது அந்த ரெவலேஷன் படி வாழ்ந்தியா? ஆமென். ஒரு நாளாவது தான் ரெவலேஷன் படி எனக்கு அது தெரியும் பிரதர். ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க ஆஃபீஸில். நான் ஆஃபீஸில் உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது எல்லா ரெவலேஷனும் ஷேர் பண்ணிவிடுவேன். எல்லா ரெவலேஷனும் ஷேர் பண்ண உடனே அவர் அங்கேயே மோஸ்ட்லி எல்லா ரெவலேஷனும் தெரிஞ்சுக்குவார். அதுக்கப்புறம் ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து நான் ப்ரீச்சிங் பண்ணும்போது ப்ரேயரே கண்டுக்க மாட்டார். அப்படியே ஏன்னா சுற்றின்னு பார்த்துன்னு யாருக்கிட்ட பேசின்னு ஜாலியாக சுற்றின்னு இருப்பார். ஏன்னா இவர் பேசுறது எனக்கு ஏற்கனவே தெரியுமே. அப்படின்னா ஏற்கனவே தெரியுன்றது முக்கியம் இல்லை, நீ எந்த அளவுக்கும் வாழ்க்கையில் நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற. வசனங்கள் அறிவுக்காக கொடுக்கப்படுவதில்லை. ஆமென். அறிவுக்காக படிக்கப்படுவதில்லை பைபிள். அது வாழ்க்கையை மாற்றுகிற மேனுவல் புக். ஆமென். ஸோ மேனுவல் புக்கு மாதிரி இந்த டீச்சிங்கை கேளுங்க, அப்ளை பண்ணுங்கள், வாழுங்க. ஆமென். வளர்ச்சிக்குள்ளே வாங்க. ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென். ஸோ கிருபாசனத்தின் மேலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே இயேசு சிலுவையில் மரித்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு கிருபாசனத்தின் மேலே அந்த இரத்தத்தை சிந்துறார். ஒரு நிமிஷம். கிருபாசனத்தின் மேல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த பரலோகத்தில் இருக்கிற கிருபாசனத்தில் தன் சொந்த ரத்தத்தை சிந்தின பொழுது, தெளித்த பொழுது, அந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருது. நிறைய ஆசீர்வாதம். அதில் முதல் ஆசீர்வாதம் அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருகிற தைரியமாய் வருகிற ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுத்தார். அதை குறித்து தான் போன வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ தைரியமாக எதுக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை குறித்து பார்த்தோம். இப்போது ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறீங்க. அந்த ப்ரோக்ராம் போகும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான ஒரு டிக்கெட்டோ ஏதோ உங்கள் கையில் இருந்துச்சுன்னா, ஒரு பாஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து அந்த பாஸ் இருந்துச்சுன்னா அவங்க உங்கள்கிட்ட யாரும் தைரியமாக வாங்கப்பா, தைரியமாக உள்ளே வாங்கப்பான்னு சொல்ல தேவையில்லை. எனக்கு ஏன்டா தைரியம், என்கிட்ட தான் பாஸ்க்கு இதை காமிச்சிட்டு நான் உள்ளே வருவேன். அப்போ ஒன்றுமே இல்லை, பாஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒருத்தன் உள்ளே வரணும்னு சொன்னால் தான் நீ தைரியமாக வா, நான் இருக்கிறேன், நான் கேட்டுக்கிட்டு நின்று உன்னை கூப்பிட்டுக்கிறேன், நீ தைரியமாக வா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவன் கையில் பாஸ் இல்லை, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ தைரியமாக வா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு போன வாரம் பார்த்தோன்னு சொன்னால், இந்த உலக பிரகாரமான இந்த மதங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ கிருபாசனத்துக்கு முன்பாக வர வேண்டும் என்று சொன்னால் நீ உன் பாவங்களுக்காக மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு உன் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தினால் நீ கழுவப்பட்ட பிறகுதான் நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாகிலும் ஒவ்வொரு புதன்கிழமையாகிலும் ஒவ்வொரு சபை ஆராதனையிலையும் இதை தான் ஜனங்க பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாட்டி வரும்பொழுதும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு பாவ அறிக்கை செய்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு அதன் பிறகு தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள், உள்ளே வருகிறார்கள், ஜெபத்தை செய்கிறார்கள். இதுதான் பேட்டர்னாக இருக்கிறது. ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், நீ மனம் திரும்பி
ஓகே, நீ பாவ மன்னிப்பு கேட்டு பாவத்தை அறிக்கை செய்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு நீ எதுக்கு உனக்கு தைரியம் உள்ளே வருவதற்கு? நீ தான் எல்லாத்தையும் பண்ணிட்டியே, அதன் பிறகு உனக்கு தைரியமே தேவையில்லை. எல்லாமே இருக்குது, பாஸ் இருக்குது, நீ உள்ளே வர போகிற கான்ஃபிடெண்ட்டாக. ஆமென். எதுக்கு ஆண்டவராகிய தேவன் தைரியமாக உள்ளே வர சொன்னார் என்று சொன்னால், நீ மனம் திரும்புவதற்கு முன்பாகவே, நீ பாவ மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாகவே, நீ பாவம் அறிக்கை செய்வதற்கு முன்பாகவே, நீ ஆண்டவர்கிட்ட அழுது என் பாவத்தை மன்னி நீ கேட்பதற்கு முன்பாகவே, ஏன் உன் தாயின் வயிற்றில் நீ உருவாவதற்கு முன்பாகவே உன்னுடைய பாவங்கள் எல்லாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டன. இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டன என்ப சத்தியத்தை நீ புரிந்து கொள்ளும் பொழுது விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வரக்கடுவோம் வசனம் சொல்லுகிறது. ஸோ இப்போ நீ மதங்கள் சொல்லுகிறபடி மனம் திரும்பலை, பாவ மன்னிப்பு கேட்கல, பாவ அறிக்கை செய்யலை, ரத்தத்தினால் கழுவப்படுகிற அந்த ப்ராசஸ்குள்ளே போல, நீ ஒன்று தான் செய்கிற. நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவங்கள் 2000 வருடங்களுக்கு முன்பாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த ரத்தத்தை எப்போ ஆண்டவராகிய தேவன் கிருபாசனத்தை சிந்தினாரோ தெளித்தாரோ அப்பொழுதே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தீர்ந்து விட்டன அப்படின்னு விசுவாசி. அது ஒரு விசுவாசம், ரத்தத்தின் கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்பட்ட அந்த ரத்தத்தின் மேல் விசுவாசத்தை வச்சுட்டு, ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு, என் பாவம் 2000 வருஷம் மன்னிக்கப்பட்டுச்சு, இப்போ நான் உள்ளே வரணும், விசுவாசத்தோடு உள்ளே வரவனுக்கு தான் தைரியம் தேவை. இந்த மதங்கள் சொல்லுகிற காரியங்களை செய்கிறவனுக்கு தைரியம் தேவையில்லை. எதுவுமே செய்யாத உள்ளே வர, அதாவது கிரியைகள், மனம் திரும்புதல், மன்னிப்பு கேட்குதல், பாவ அறிக்கை செய்தல், அது ரத்தத்தினால எல்லாமே கிரியை பேஸ், ஒர்க் பேஸ். இந்த கிரியை செய்கிறவனுக்கு தைரியம் தேவையில்லை. அவன் கிரியையை போதும், அது மேலே கான்ஃபிடென்ட்டில் உள்ளே வந்துடுவான். ஆனால் ஒரு கிரியையில் அப்படியே வந்து நிற்கிற கிருபாசனத்தை பார்க்குற, அது மேலே ரத்தம் இருக்குது, ரத்தம் சிந்தப்பட்டுக்குதா, ரத்தம் சிந்தப்பட்டுக்குதுன்னா என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சின்னு உள்ளே வர்றப்போ எந்த கிரியையுமே இல்லாத அப்படியே தைரியமாக உள்ளே வரப்போ, அதுக்கு பேர் தான் தைரியம். அதுக்கு தான் தைரியம் தேவை. எதுவுமே இல்லை, எந்த கிரியையும் இல்லை, எதுவுமே இல்லை, மனம் திரும்பல, மன்னிப்பு கேட்கல, பாவ அறிக்கை செய்யலை, ரத்தனால் கழுவப்படல, ரத்தத்தை பார்க்குற கிருபாசனத்தின் செழிக்கப்பட்டுக்குதா, ரத்தம் தெளிக்கப்பட்டுக்குன்னா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு தைரியமாக உள்ளே வர, இதுக்கு தான் தைரியம் வேணும். ஐ இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இதை குறித்து டீட்டெயிலாக பேச இப்போ டைம் இல்லை, ஏன்னா போன வாரம் பேசியாச்சு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போன வாரம் அந்த டீச்சிங் போய் கேளுங்க. ஸோ இந்த வாரம் நம்ம எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்? ஓகே, இந்த வாரம் எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ரத்தம் சிவப்பு கம்பளமாய் மாறியது, தைரியமாய் கிருபாசனத்தில் சேரக்கடவும். ஜெபிச்சு கொண்டு இருந்தேன், ஒரு வசனத்தை நான் படித்தேன். அந்த வசனத்தில் படித்தேன்னு சொன்னால், அவருடைய சரீரமாகிய திரைச்சீலை கிழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை படிக்கும்பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த ரெவல்யூஷனை எனக்கு கொடுத்தார். ஸோ இந்த ரெவல்யூஷனை குறித்து நம்ம படிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமான பாவ மன்னிப்புக்கான பலிகள் காணப்படுகிறது. போன வாரமே சொன்னேன். ஒன்று லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது பாவ நிவாரண பலி. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது பாவ நிவிர்த்திக்கான பலி. வருஷத்துக்கு ஒரு முறை. பாவ நிவாரணம் அடிக்கடி கொடுப்பாங்க, டெய்லி கூட கொடுக்கலாம். பாவ நிவிர்த்தி வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுப்பாங்க. இந்த பாவ நிவாரண பலி செலுத்தும் பொழுது அதனுடைய ரத்தம் திரைச்சீலைக்கு முன்பாக 7 தரம் தரையிலே தெளிக்கப்பட்டது. ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியினுடைய ரத்தத்தை திரைச்சீலைக்கு எதிராக, ஓகே, இங்கே திரைச்சீலை இருக்கு இல்லையா, இப்போ இது கிழிக்கப்பட்டிருக்குது. இது கிழிக்கப்படுவதற்கு முன்பாக இது மூடி இருக்கும். அந்த திரைச்சீலைக்கு முன்பாக 7 தரம் அந்த ரத்தம் தரையில் தெளிக்கப்படும். ஓகே, இது பாவ நிவாரண பலியில். வருஷத்துக்கு ஒரு முறை செய்யப்படுகிற பாவ நிவிர்த்தி பலியில் என்ன நடக்குதுன்னா, இந்த திரைச்சீலைக்கு முன்பாக ரத்தம் சிந்தப்படுவதில்லை. பிரதான ஆசாரியன் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த திரைச்சீலைக்கு உள்ளே போகிறான். உள்ளே போய் கிருபாசனம் இருக்குது பாருங்கள், இந்த கிருபாசனம் இருக்கு இல்லையா, இந்த கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் கீழே தரையில் அந்த ரத்தத்தை தெளிக்கிறான். கிருபாசனத்துக்கு முன்பாக ரத்தத்தை தெளிக்கிறான். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி படிக்கட்டுலாம் அங்கே இல்லை, டைரெக்டாக தரையில் தான் வச்சுருப்பாங்க. ஓகே, கிருபாசனத்துக்கு முன்பாக தரையில் அதை தெளிக்கிறான். ஸோ ஆண்டவர் எனக்கு என்ன காமிச்சார்னா, திரைச்சீலை, இந்த திரைச்சீலைக்கு முன்பாகவும்
ரத்தம் 7 தரம் தெளிக்கப்பட்டிருக்கிறது பாவ நிவாரண பலிகள் செலுத்தும் பொழுது. திரைச்சீலைக்கு அப்புறமும் வருஷத்துக்கு ஒரு முறை கிருபாசனத்துக்கு முன்பாக தரையிலே, நான் சொல்கிறது கிருபாசனத்தின் மேலே சிந்தப்பட்டது ஒரு தடவை, கிருபாசனத்துக்கு மேலே ஒரு தடவை தான் சிந்துவாங்க. அவங்க கிருபாசனத்துக்கு கீழே தரையில் 7 தடவை சிந்துவாங்க. ஸோ திரைச்சீலைக்கு இந்த பக்கமும் பார்த்தா ரத்தமாக இருக்கும் கீழே, திரைச்சீலைக்கு அந்த பக்கம் பார்த்தாலும் கீழே ரத்தமாக இருக்கும். ஒரு ஆசாரியமாக ஒரு பிரதான ஆசாரியனை நீ ஆசாரியன் உள்ளே போய் பார்த்தேன்னு சொன்னால் திரைச்சீலைக்கு இந்த பக்கமும் ரத்தம் இருக்கும், திரைச்சீலைக்கு அந்த பக்கம் தரையிலே ரத்தம் காணப்படும். இப்போது திரைச்சீலைக்கு அந்த பக்கமும் ரத்தம், திரைச்சீலைக்கு இந்த பக்கமும் ரத்தம். இப்போ திடீர்னு பார்த்தா திரைச்சீலை இயேசு இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லும் போது திரைச்சீலை கிழியுது. கிழிஞ்ச உடனே பார்த்தா அந்த பக்கமும் ரத்தம், இந்த பக்கமும் ரத்தம். இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த ரத்தம் 7 தடவை ஒரு தடவை 2 தடவை 7 தடவை தெளிக்கப்படும் பொழுது இந்த ரத்தம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஒரு கார்பெட் விரிச்சதை போல ஆண்டவராகிய தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். திரைச்சீலைக்கு பின்னாடியே ரத்தம், திரைச்சீலைக்கு முன்னாடியே ரத்தம், கீழே கிரவுண்டில். இப்போ திரைச்சீலை கிழியுது, கிழிச்ச உடனே பார்த்தா ரத்தம் 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 ரத்தம். பார்த்தா ஒரு கார்பெட் விரிச்சா போல். கார்பெட் யாருக்கு விரிப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விஐபிக்கு தான் கார்பெட் விரித்து உள்ளே கூப்பிடுவாங்க. வெல்கம் பண்ணுவது தான் ரெட் கார்பெட் வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஒரு விஐபியில் வெல்கம் பண்ணுவதற்கு க்ரீன் கார்பெட் யாராக போட்டாங்களான்னு எனக்கு தெரியல, ப்ளூ கார்பெட் யாருன்னா போட்டாங்களான்னு தெரியல, பர்பிள் கார்பெட் யாருன்னா இது வரைக்கும் நான் அந்த ப்ளூ பர்பிள்லாம் சைடில், க்ரீன்லாம் சைடில் போட்டிருப்பாங்க. பட் சென்டரில் வெல்கம் பண்ணுற கார்பெட் எப்போவுமே ரெட் கலர் தான் இருக்கும். அது ஏன்னு தெரியல. ஆனால் தேவனாகிய ஆண்டவர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாகவே அதை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு நிழலாட்டமாக காமிச்சிருக்கிறார். கீழே தரையில் 7 தரம் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவருடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் தைரியமாய் கிருபாசன தண்டிலே உள்ளே வரும்படியாக அந்த தன்னுடைய இரத்தத்தினாலே ஒரு கார்பெட் ஆண்டவராகிய தேவன் போட்டு வைத்திருக்கிறார். இந்த உலக மக்கள் இயேசு தன்னுடைய பாவங்களை அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே மன்னித்துட்டார்னு விசுவாசிச்சாங்கன்னா அந்த கார்பெட்டுக்குள்ளே தைரியமாக உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்வதற்காக அப்படின்னு எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தாங்க. இப்போது இதுதான் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகிறோம். அதுக்கு முன்பாக எதுக்கு இந்த கார்பெட் போட்டு உள்ளே கூப்பிடுறார் ஆண்டவராகிய தேவன்? எதற்கு உள்ளே கூப்பிடுறார்? அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த பூமியில் 2 வகையான ஜனங்கள் இருக்காங்க. ஒன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையா என்ற கேள்விக்கு முதல்ல ஒரு ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ எல்லாரும் நம்ம நினைப்போம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை என்ற ஒரு நாலேஜ் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு தவறான நாலேஜ் என்று இந்த இடத்துல நான் பதிக்க விரும்புகிறேன். ஆமென். தேவனுடைய ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஆமென். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிருபையை குறித்து விசுவாசிக்கிற ஊழியக்காரர்கள் இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஆமென். என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கட்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கட்டும், இயேசு சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசனத்தின் மேல் சிந்தி நித்திய மீட்பாகிய பாவ மன்னிப்பை கொடுக்கும் பொழுது தன்னை விசுவாசிக்கிறவருடைய பாவங்களை மட்டும் அவர் மன்னிக்கவில்லை, தன்னை விசுவாசிக்காதவருடைய பாவங்களையும் சேர்த்து மன்னித்தார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவங்களை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கிறிஸ்தவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லவில்லை. இந்த முழு உலகத்தில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், கொள்ளாதவர்கள், இயேசுவை வெறுக்கிறவர்கள், இயேசுவை வெறுக்காதவர்கள், இயேசுவை மேலாக நினைக்கிறவர்கள், தரக்குறை எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இயேசு இரத்தத்தை சிந்தி அவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் ஏற்கனவே மன்னித்து விட்டார் என்பதுதான் சத்தியம். அதுதான் காஸ்பல், அதுதான் குட் நியூஸ். ஆமென். இயேசு 2வது தரம் வரப்போகிறார் என்பது குட் நியூஸ் கிடையாது. ஆமென். ஆமென். சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பது குட் நியூஸ் இல்லை.
அது சுவிசேஷம் கிடையாது. இயேசுவினுடைய 2ஆம் வருகை சுவிசேஷம் கிடையாது. ஆமென். இயேசுவினுடைய முதலாம் வருகையினுடைய நோக்கத்தை சொல்லி கொடுப்பதே சுவிசேஷமாக காணப்படுகிறது. ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறது? அவர் வந்தார், அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார், இந்த முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். பாவத்தை போக்கும் பலியாக பூமிக்கு வந்து பாவத்தை தீர்த்து விட்டார். யாருடைய பாவங்களை? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் அவன் ஏற்கனவே மன்னித்து விட்டார். இப்பொழுது கிறிஸ்தவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் ஏற்கனவே கொடுத்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆமேன், நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நீ என்னை ஏற்கனவே மன்னிச்சிட்டீங்க, ஆமேன்னு சொல்லி உள்ளே வந்து அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். இப்போது இவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாததுனால இவர்கள் நரகத்துக்கு போல. நல்லா தெரிஞ்சுங்க, இப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படலை அதனால தான் நரகத்துக்கு போகிறாங்க, அப்படி கிடையாது. இவர்கள் பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறது சிலுவையில். ஆனால் இந்த மன்னிக்கப்பட்ட அந்த அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நீ யார் என் பாவத்தை வந்து மன்னிக்கிறதுக்கு? ஆமென். நீ என் கடவுளே கிடையாது, என்னுடைய சாமி வேறையாச்சு, என்னுடைய குலதெய்வம் வேற ஆச்சேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய பாவ மன்னிப்பை இவர்கள் நிராகரிக்கிறதுனால தான் இவங்க வந்து ஆக்கனை தீர்ப்புக்கு உள்ளாகிறார்கள் என்று யோவான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆமென். ஸோ இப்போ புரியுதுங்களா யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு? எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. ஸோ இந்த ரெட் கார்பெட் யாருக்கு? இந்த ரெட் கார்பெட் இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் தான் இந்த ரெட் கார்பெட் ஆண்டவராகிய தேவன் போட்டார். எதுக்காக ஆண்டவராகிய தேவன் போட்டார்னா, இந்த ரெட் கார்பெட்டை பார்க்கும் பொழுது, இந்த கிருபாசனத்தின் மேலே சிந்திருக்கிற அந்த ரத்தத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது, என்னுடைய பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த அறிவை, அந்த நற்செய்தியை அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது, என்னுடைய பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது நான் தைரியமாக ஆண்டவர்கிட்ட வருகிறேன் என்று ஜனங்கள் வருவாங்க. அப்படி அவரை விசுவாசித்து ஜனங்கள் வர வேண்டும். அப்படி அவர்கள் வரும்பொழுது அவர்களை வெல்கம் பண்ணுவதற்கு ஒரு கார்பெட் வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அவர்களுக்காக ஒரு ரெட் கார்பெட்டை அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் அதுக்கு தான் திருச்செல்லிக்கு முன்பாக 7 தரம், திருச்செல்லிக்கு பின்பாக 7 தரம். ஆமென். பாவ நிவாரண பலியில் 7 தரம், பாவ நிவிர்த்தி பலியில் 7 தரம். ஆமென். அப்போ சிலுவையில் வந்து அந்த திரைச்சீலை கிழிக்கிறார். கிழிச்ச பிறகு பார்த்தோன்னா ஃபுல்லாக ரத்தம். ஆமென். ஃபுல்லாக ரத்தம். அந்த ரத்தம் எதை குறிக்குதுன்னா ஒரு கார்பெட்டை குறிக்கிறது. ஒரு மனிதன் அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அந்த ரத்தம் அவனுக்கு எதை சொல்லுதுன்னா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, தைரியமாக உள்ளவா. ஆதாம் இயேசு வந்து கூப்பிடுற அப்போதான் தேவன் வந்து கூப்பிடுறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாயின்னா அவன் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான் முட்பதரில். அவன் வந்து தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு அவனுக்கு திராணி இல்லை, அவன் நிற்கிறதுக்கு அவனுக்கு கிரவுண்ட் இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த உலக மக்கள் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு இப்போ நம்மளை கூப்பிட்றாருன்னா, அதாமே எங்கே இருக்கிறா, இப்போ நம்மளை கூப்பிட்டாருன்னா நம்ம போய் முற்பதரில் ஒளிய தேவையில்லை. நம்ம தைரியமாக வந்து நிற்பதற்கு நமக்கு ஒரு ஃபினிஷ்டு கிரவுண்டாக ஆண்டவராகிய தேவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். 7 தலம் ரத்தத்தை தெளிப்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பரிபூர்ண பாவ மன்னிப்பு ஆண்டவராகிய தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். பரிபூர்ண பாவ மன்னிப்பு. நீ தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு உனக்கு பரிபூர்ணமாக ஒரு பிளாட்ஃபார்ம் ஆண்டவராகிய தேவன் பண்ணி வச்சுக்கிறார். அந்த பிளாட்ஃபார்ம் இயேசுவின் ரத்தத்திலான பிளாட்ஃபார்ம். அது மேலே வந்து நீ நிற்கும் பொழுது அந்த ரத்தம் உன்னை தாங்குகிறது, அந்த ரத்தம் உனக்காக பேசுகிறது, அந்த ரத்தம் உன்னை குறித்து தேவனிடத்தில் பேசுகிறது, அந்த ரத்தம் உன்னிடத்தில் பேசுகிறது. அந்த ரத்தத்தில் நீ வரும்பொழுது தைரியமாக அந்த ரத்தத்தில் நிற்கலாம். அந்த ரத்தம் அந்த ரத்தத்தை பார்க்குற, அந்த ரத்தம் உன்னோட பேசுகிறது. வசனம் சொல்லுங்க, Hebrew 12:24, ரத்தம் பேசுகிற ரத்தம். அந்த ரத்தம் உன்னோட பேசுகிறது. என்னன்னு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதான் அந்த ரத்தம்.
நீ வா, பயப்படாத, தைரியமாக உள்ள வா. ஒரு ஸ்டெப்பாக அந்த கார்பெட்டில் எடுத்து வைக்கிற, அந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும்போது அந்த ஒரு ஸ்டெப்பு ரத்தம் பிசாசு சொல்லுவோம், ஓய் நீ அந்த பாவம் பண்ண, நீ இந்த பாவம் பண்ண, அந்த நீ. ஆனால் அது சொல்லும்போது ஆனால் கீழே ரத்தத்தை பார்த்தோன்னா ரத்தம் என்ன சொல்லுது? இல்லை இவைகள் மன்னிக்கப்பட்டது, இல்லை இவைகள் மன்னிக்கப்பட்டது, இவைகள் மன்னிக்கப்பட்டதனால் இனி ஒரு பலி தேவையில்லையே, இனி ஒரு பலி தேவையில்லையே, ஒரே தரம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த ரத்தத்தை பார்த்து கொண்டே நீ வந்தன்னு சொன்னால் கிருபாசனத்துக்கு முன்னாடி வந்து நின்றுடுவேன். கிருபாசனத்து முன்னாடி வந்ததுன்னா அங்கேயும் ரத்தம், அந்த கிருபாசனத்து மேலே அது என்ன சொல்லுது? நித்திய மீட்பு, நித்திய உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஸோ கிருபாசனத்துக்கு முன்பாக ஒரு மனுஷன் வந்து நின்றுறான். இந்த கார்பெட்டை, இந்த ரெட் கார்பெட்டை பார்த்து கிருபாசனத்துக்கு முன்பாக வந்து நின்றுறான். இப்போ கிருபாசனத்துக்கு முன்பாக வந்து நின்ற இந்த மனிதனுடைய ஏன் இந்த கிருபாசனத்துக்கு முன்பாக தேவன் இந்த மனிதனை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னோன்னா, வந்த உடனே கொஞ்ச நேரம் நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு, நல்லா கொஞ்ச நேரம் ஆராதிச்சுட்டு, நல்லா கொஞ்சம் தேவ வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறதுக்கா அப்படின்னா இல்லை. நான் கிருபாசனத்துக்கு முன்பாடி வந்து நிற்கிறான் இல்லையா இந்த மனிதன் ஆண்டவராகிய தேவன் மீண்டும் அப்படியே அனுப்பி விடுவதற்காக இவனை ரெட் கார்பெட் போட்டு கூப்பிடல. இந்த கிருபாசனத்துக்கு முன்பாகி வந்து நின்ன இந்த மனுஷனை அப்படியே ஆண்டவராகிய தேவன் அப்படியே சிங்காசனத்தில் எழுந்திருச்சு அப்படியே கீழே வந்து அவனை கையை கொடுத்து அப்படியே தூக்கி அப்படியே தன்னுடைய குமாரனோடு கூட வலது பரிசில் அப்படியே உட்கார வச்சிடுறாரு பர்மனண்ட்டாக. ரெட் கார்பெட் போட்டு கூப்பிட்டது வந்து ஹாய் பாய் அவாரின்னு பேசிட்டு ஒன்று அனுப்புறதுக்கு இல்லை. நீ ரெட் கார்பெட்டில் அப்படியே நடந்து வர, நீ நடந்து வந்து கிருபாசனத்துக்கு முன்னாடி வந்து நின்ற உடனே ஆண்டவராகிய தேவன் அந்த சிங்காசனத்தை ஏஞ்சி வந்து, வா மகனே, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்தானத்தில் வான்னு சொல்லி உன்னை அப்படியே அங்கேருந்து கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய குமாரனுடைய வலது பார்சத்துக்குள் உன்னை உட்கார வைக்கிறார். அதுதான் கொலோசியர் 2 எபேசியர் 2:6 சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துவோடு கூட நாம் உயர்த்தப்பட்டு எழுப்பப்பட்டு உன்னதங்களில் வலது பாசத்தில் அவரோடு கூட நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அங்கே நீ கிருபாசனத்துக்குள்ள வந்துட்டுனா உன்னை அப்படியே தூக்கி வலது பார்சலில் உட்கார வச்சிடுறாரு. அதன் பிறகு உனக்கு என்ன சொல்கிறாரு? அடுத்த வாரம் பார்க்க போகிற டீச்சிங் உனக்கு சுதந்திரத்தை குறித்து பேசுவார். அப்பா நீ வந்துட்டல, நீ என் பையன்டா, இளையகுமாரன் மாதிரி பேசுகிறாரு ஆண்டவர். நீ என் பையன், நீ சத்துட்டு இருந்த, நீ உயிரோடு வந்துட்ட. உனக்கு ஒன்று தெரியுமா? இயேசுவும் உன்னுமாரி எனக்கு ஒரு பையன்தான். அவர் மூத்த குமாரன், நீ இளைய குமாரன். அவருக்கு என்ன சொத்தில் பங்கு இருக்குதோ அதே சொத்து தான் உனக்கும். அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதம்லாம் இருக்குதோ அதே ஆசீர்வாதம் தான் உனக்கும். இயேசு சொல்லியிருக்காரு இல்லையா, என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான்னு சொல்லி. ஸோ உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மரித்து அவரை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீ என் பக்கத்தில் உக்காந்து ராஜாவா இந்த பூமியை, என்னுடைய ராஜ்யத்தில் நீ ஒரு ராஜாவா இந்த பூமியை ஆளு என்று சொல்வதற்காகத்தான் இந்த ரெட் கார்பெட்டை போட்டு உள்ளே கூப்பிடுறாரு. ஸோ இந்த ரெட் கார்பெட்டில் வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கை எங்கே முடியும் என்று சொன்னால், பிதாவின் வலது பார்சத்தில் கிறிஸ்துவோடு கூட அமர்ந்து ராஜாவாக அவருடைய ராஜ்யத்தில் ஆட்சி செய்கிற காரியத்தில் தான் அவருடைய வாழ்க்கை முடிவு பெறணும்னு சொல்ல மாட்டேன், அதுதான் அவருடைய டெஸ்டினேஷனாக இருக்கும். ஆமென். ஸோ இதுதான் இந்த டீச்சிங்கினுடைய கதை சுருக்கம். ஆமென். ஸோ இதில் எப்படி இந்த ரத்தம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது பழைய ஏற்பாட்டில் சிந்தப்பட்ட 7 தர ரத்தம் தான். இப்போ இயேசுவின் ரத்தம் அங்கே தெளிக்கப்படுகிறதா? பாவ நிவாரண பலி 7 தரம் தெளிக்கப்பட்டுச்சு, பாவ நிவிர்த்தி பலி 7 தரம் தெளிக்கப்பட்டுச்சு தரையில். ஓகே. ஆனால் இயேசுவின் ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது என்று எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அதை குறித்து எப்படி வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது என்பதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு இந்த டீச்சிங்கை இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுக்கும். ஆமென். ஸோ எடுத்துக்கொள்ளலாம். அதே தான் எபேசியர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆவது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். ஸோ இங்கே 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். மாம்சமாகிய திரை, அதை ஹைலைட் பண்ணுற பாருங்கள். மாம்சமாகிய திரை,
தெரியுதுங்களா? மாம்சமாகிய திரை. அப்போது பழைய ஏற்பாட்டில் அதை திரை என்று சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் அதை கிறிஸ்துவினுடைய மாமிசம் என்று சொல்லுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் திரை கிழிக்கப்பட்டது என்று சொல்லுவது, புதிய உடன்படிக்கையில் இயேசுவின் மாமிசம் இரண்டாக கிழிக்கப்படுவதற்கு அது சமானம். இயேசு சிலுவையில் இரண்டாக கிழிக்கப்பட்டாரா நிஜத்தில் மாம்சத்தின்படினா? அது கிடையாது. இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், இது ஒரு ஆவிக்குரிய ஒரு உவமையாக இது சொல்லப்படுகிறது. உவமயமாக இது உவமயமாக அனலாஜியாக சொல்லப்படுகிறது. இப்போ திரை கிழிக்கப்படுவது என்று சொல்வது இயேசுவின் மாம்சம் இரண்டாக கிழிக்கப்படுவதற்கு சமானம். ஆமென். ஸோ சிலுவையில் தேவ கோபாக்கினை இயேசுவின் மேல் இறங்கும் பொழுது, அதாவது ஆக்கினை தீர்ப்பு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது என்று ஐசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேல் வரும் பொழுது இயேசு இரண்டாக கிழிக்கப்படுகிறார். அவருடைய மாமிசம் இரண்டாக கிழிக்கப்படும் பொழுது, ஒரு மனிதனை எடுத்து அவனுடைய சரீரத்தை ரெண்டாக கிழித்தா, இந்த பக்கம் ஒரு பாதி இந்த பக்கம் ஒரு பாதி வைச்சா கீழே என்ன இருக்கும்? தரையில் கீழே என்ன இருக்கும்? ரத்தம் தான் இருக்கும். கரெக்டாக? ஒரு மனுஷனை எடுத்து அவனை தலையிலேருந்து கால் வரைக்கும் ரெண்டாக அப்படியே கிழித்து இந்த பக்கம் ஒரு பங்கு அந்த பக்கம் ஒரு பங்கு வச்சா என்ன ஆகும்? அவனை ரெண்டாக வெட்டும் பொழுது அந்த இடத்துல கீழே ரத்தம் தான் காணப்படும். ஆமென். ஸோ திரை கிழிக்கப்பட்டது, அதனால் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கி நமக்கு இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே சொல்லி கொடுக்குறாரு. திரை கிழிக்கப்பட்டது திரை இல்லைப்பா, அது பெட்ஷீட் இல்லைப்பா, ஏதோ ஒரு கட்டணம் இல்லைப்பா, அது என் மாமிசம்பா. அது கிழிக்கும் பொழுது ரத்தம் கீழே சிந்திக்குதுப்பா. ரத்தம் சிந்தாமல் கிழிக்க முடியுமா? கீழே பிளேட்டை வச்சா தண்ணி எடுக்க அந்த ரத்தத்தெல்லாம் எடுக்க முடியுங்களோ? அந்த ரத்தத்தை அப்படி அந்த 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 மாமிசத்தை அப்படியே ரெண்டாக கிழிக்கும் பொழுது, அந்த திரை கிழிக்கப்படும் பொழுது கீழே ரத்தம் சிந்தப்பட்டது. அதுதான் லேவியர் 4 சொல்லப்பட்டிருக்கிற அந்த திரைக்கு முன்பாக 7 தரம் ரத்தம் சிந்துறது. லேவியர் 16 சொல்லப்பட்டிருக்கிற திரைக்கு பின்பாக கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் ரத்தம் கீழே சிந்தப்படுவது. அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் இங்கே புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகின்றன. இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சம் இரண்டாக கிழிக்கப்படும் பொழுது அந்த ரத்தம் கீழே சிந்துகிறது. அந்த ரத்தம் கீழே சிந்தப்படும் பொழுது அந்த தரையிலே அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது. தரையிலே அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது. அப்பொழுது 7 தரம் ரத்தம் கீழே சிந்தப்பட்டது என்ற வார்த்தை அந்த இடத்தில் நிறைவேறுகிறது. அப்போ இந்த வார்த்தையின்படி பார்க்கும்பொழுது இயேசுவின் ரத்தம் அங்கே தரையிலே சிந்தப்படுகிறது. ஆமென். அந்த இயேசுவின் ரத்தம் இந்த வார்த்தையின்படி தரையிலே சிந்தப்படுகிறது. அந்த தரையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் தான் நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் உள்ளே வருவதற்கு உனக்கு தைரியம் கொடுக்கிற ஒரு ரத்தமாக ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். அந்த ரத்தம் மாத்திரமல்ல, மகா பரிசுத்தத்தில் சிந்தினப்பட்ட ரத்தம், அந்த ரத்தம் தான் உனக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தின் மேல் சிந்தின ரத்தம் உனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தது. அந்த ரத்தத்தினால உனக்கு தைரியமே வந்தது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆடட் பிளஸ்ஸிங் ஆண்டவராகிய தேவன் கீழையும் ரத்தம் சிந்துறாரு. 2 ஆசீர்வாதம். 1, நீ வந்து தேவன் முன்பாக தைரியமாக நிற்பதற்கு உனக்கு ஒரு கிரவுண்டு தேவை, ஃபினிஷ்டு ஒர்க்கு கிரவுண்டு தேவை. வந்து குற்ற உணர்வோடு நிற்கிறதுக்கு தேவை, வந்து பயந்துன்னு நிற்கிறதுக்கு இல்லை. வந்து தைரியமாக ஒரு குமாரன் மாதிரி ஒரு அப்பா முன்னாடி வேலைக்காரன் வந்து நிற்கிறதுக்கும் ஒரு அப்பா முன்னாடி புல்லை வந்து நிற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஓகே, என்னதான் வேலையை கரெக்டாக செஞ்சு முடித்தாலும் வேலைக்காரனுக்கு ஒரு குறுகுறுன்னு ஒரு மனசு இருக்கலாம். ஆனால் புல்லை ஒரு வேலை செய்யலைனா கூட வந்து தைரியமாக நிற்பான் அப்பா முன்னாடி. ஸோ ஏன் ரத்தத்தினால அப்பாக்குள்ளே ஓடுற ரத்தம் தான் புல்லுக்குள்ளே ஓடுது. அந்த தைரியம், எங்கள் அப்பா தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம். அந்த மாரி தான் ஆண்டவராகிய தேவன் நீ வந்து ஆண்டவருக்கு முன்னாடி பயந்துன்னு நிற்கிறதுக்கு இல்லை, இந்த ரத்தத்தினாலே உன்னை குமாரனாக மாற்றி ரத்தத்தினாலே நீ அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்க, ரத்தத்தினால நீ அவரோடு கூட இணைக்கப்பட்டிருந்த ரத்தம், கீழே சிந்தப்பட்ட ரத்தம் உனக்கு ஒரு ஃபினிஷ்டு கிரவுண்டை கொடுக்குது. வந்து தைரியமானப்பா அப்படின்னு சொல்வதற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறது. அவர் முன்பாக உனக்கு ஒரு கிரவுண்டு உனக்கு கொடுக்கறது.
வந்து அந்த அதுக்கு கிருபாசனத்துக்கு முன்பாக நீ தைரியமாக நிற்கலாம். எனக்கு கீழே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, தைரியமாக நிற்கலாம். ரெண்டாவது, அந்த ரத்தம் அங்கே மட்டும் இல்லை, திரைச்சலிக்கு முன்பாக சிந்தப்பட்டிருக்கிறது. அது பார்த்தோன்னா ஒரு கார்பெட் மாதிரி அது போகிறது. அது எதை குறிக்குதுன்னா, ரெண்டாவது பிளஸ்ஸிங், தைரியமாக உள்ளே வருகிற ஒரு அனுபவத்தை அது உனக்கு கொடுக்கிறது. நீ உள்ளே வரும்பொழுதே ஸ்டார்டிங்லேயே ரத்தம், அந்த ரத்தம் வந்து உன்னை கூப்பிடுது, வா உள்ள வா, உன்னோட ரத்தம் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, தைரியமாக உள்ளவா, தைரியமாக உள்ளவா, தைரியமாக உள்ளவா. அப்படியே வர பார்த்தா முன்னாடி திரைச்சலிக்கு முன்னாடி ரத்தம், திரைச்சலிக்கு பின்னாடி ரத்தம், அப்படியே வர பார்த்தா கிருபாசனத்துக்கு முன்னாடி வர, அந்த ரத்தத்தை பார்த்து 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 கிருபாசனத்துக்கு முன்னாடி வர, அங்கே கிருபாசனத்தை வந்து நின்று உடனே ஆண்டவராகிய தேவன் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும், கிருபாசனத்தில் தைரியமாய் சேர கடவுள் என்ற வசனம். நீ கிருபாசனத்தை வந்தவனே ஆண்டவராகி தூக்கி உன்னை உட்கார வச்சுறார் பக்கத்தில். உட்கார்றா மகனை, ஆள்றா இன்னைக்குலேருந்து, நீ தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆமென், ஆமென். ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவ் வசனம் பார்க்கலாம். பிரதர், எப்படி இந்த இந்த இயேசு கிறிஸ்து இரண்டாக பிளக்கப்படுகிறார், அவர் எப்படி வெட்டப்படுகிறார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒரு பைபிள் ஸ்டடி ஓகே நம்ம பார்க்கலாம். சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், மேய்ப்பனை வெட்டு. ஆமென். ஸோ ரெண்டாக பிளக்கப்படுதல் என்று சொன்ன சரீரத்தில் அது லிட்டரலாக நடக்கலை, ஓகே, ஸ்பிரிச்சுவல் மீனிங். ஆமென். ஓகே, ஸோ மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், என் ஆனாலும் என் கரத்தை சிறுவல் மேல் திரும்ப வைப்பேன். இங்கே பட்டயமே மேய்ப்பனை வெட்டு என்று சொல்லுகிறது. இந்த பட்டயம்தான் இயேசு கிறிஸ்து ஆகிய அவருடைய மாம்சமாகிய திரையை இரண்டாக கிழித்தது. ஆமென். இந்த பட்டயம்தான் அவருடைய மாம்சமாகிய அந்த திரையை இரண்டாக கிழித்தது. இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போனால், ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் அவர்களை துரத்தி விடும் பொழுது அந்த தோட்டத்தினுடைய கதவை அடைச்சி அந்த இடத்துல ஒரு சுடரொளி வீசுகிற பட்டயத்தை வைக்கிறார். இவங்க திரும்பி உள்ளே வராதபடி அந்த சுடரொளி பட்டயம் அவங்கள காக்குது. ஓகே, பட்டயத்தை யாரும் உள்ளே வந்துடாதபடி. இப்போது இந்த ஏதேன் தோட்டத்தை திருப்ப திறக்கணும். இப்போ திறக்கிறதுக்கு யாருன்னா போய் அந்த கதவை தொட்டாங்கன்னா இந்த பட்டயம் அவங்கள ஒரே போட்டுரும். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணுறாரு, நான் வந்து இந்த கதவை திறக்கிறேன், என்னுடைய ஜனங்கள் வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை பூசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த கதவை திறக்கிறதுக்கு வரார். வரும்பொழுது அந்த பட்டயம் அவரை வெட்டுகிறது. அவரை வெட்டின உடனே அவர் சிந்தின ரத்தத்தினாலே அந்த ஏதேன் தோட்டத்துக்கு போடப்பட்டிருந்த அந்த கதவு ரெண்டாக கிழிகிறது. அதுதான் அந்த திரைச்சீலை கிழிகிறது. தன்னுடைய மாம்சத்தின் வாயிலாக அந்த திரைச்சீலையை அவர் கிழிக்கிறார். கிழித்த உடனே மீண்டும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கும் அங்கே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பூசிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வழி உண்டாகுகிறது. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ இது உண்மையாக பிரதர், இந்த வசனம் இப்போ நான் படிக்கும்போது நானே சந்தேகப்பட்டேன், சகரியாவில் இருக்கிற இந்த வசனம் அது இயேசு குறித்து தான் புரியுதா, இல்லை அவர் மேய்ப்பன்னா 1000 மேய்ப்பனுங்கிறான், யாரென்னா சொல்லியிருக்கோம், அவனை குறித்து வெட்டுறது சொல்லியிருக்கோம், இது இயேசு குறித்து தான் சொல்லியிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்பொழுது இது இயேசு குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு சப்போர்ட்டிவ் வசனம் எங்கே இருக்குன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்க்கலாம். மத்தேயு 26 26:31. இங்கே என்ன சுச்சுவேஷன் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. என்ன சுச்சுவேஷன் சொன்னால்,
கெஸ்தமனை தோட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் கெஸ்தமனை தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்பாக ராபோஜனம் இருக்கிறாங்க இல்லையா, ஓகே, மோண்டி தஸ்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ராபோஜனம்லாம் முடிச்சுட்டு ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு இப்போ ஒலிவ மலைக்கு போகிறாங்க. அங்கே தான் அவரை வச்சு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஜீசஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக இந்த வசனத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஓகே, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என்னிடமெத்தம் இடரல் அடைவீர்கள். அப்போ மேய்ப்பனை வெட்டு, மந்தையின் ஆடுகள் சிதறிக்கப்படும். அப்போ அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு. இன்னைக்கு அந்த வார்த்தை இன்னைக்கு நைட்லேருந்து நிறைவேறும். ஆமென். ஸோ பட்டயம் எழும்பி இயேசுவின் சரீரத்தை வெட்டினது. வெட்டும் பொழுது அவருடைய சரீரம் திரை என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 10:20 திரை என்று சொல்லப்படுது. பட்டயம் எழும்பி அவருடைய சரீரத்தை வெட்டும் பொழுது திரைச்சலை ரெண்டாக கிழிக்கப்படும் பொழுது கீழே ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் 7 தரம் ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 தரம் என்ன சொல்லப்படுதுன்னா, பர்ஃபெக்ட் கிளென்சிங், பரிபூர்ணமாக நீ பிதாவினிடத்தில் வருவதற்கு உனக்காக ஒரு வழி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை சிந்தினும் போது, அந்த ரத்தம் கீழே சிந்தும் பொழுது என்னாச்சுன்னா ஒரு புதிதான வழி உண்டாச்சு. அது என்ன வழி அப்படின்னு சொன்னால், புதிதும் ஜீவனுமான வழி. மார்க்கம் சொல்லுது. மார்க்கம்னா வழி, புதிதும் ஜீவனுமான வழி. ஓகே, நேற்று அதை நான் படித்து கொண்டு இருந்தேன். வழின்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? ஒரு பாதை, ஒரு ரோடு அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம தாரில் செஞ்ச ரோடு பார்க்குறோம். ஓகே, அந்த தாருக்கு உயிர் இருக்குதா அப்படின்னா, உயிர் ஐ மீன் இந்த லிவிங் இஸ் நாட் அ லிவிங் திங். உயிர் இருக்குதா? இல்லை. ஒரு சில இடத்துல மண்ணில் ரோடு போடுறாங்க. மண்ணுக்கு உயிர் இருக்குதானா? இல்லை. ஒரு சில இடத்துலலாம் பார்த்தோன்னா பிளாஸ்டிக்கில் ரோடு போடுறாங்க. வேஸ்ட்டான பிளாஸ்டிக்லாம் வச்சு ரோடு போடுறாங்க. வெளிநாட்டில் பிளாஸ்டிக் வச்சு, பிளாக் பிளாஸ்டிக்கில் வச்சு ரோடு போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எதுக்குமே உயிர் இல்லை. ஆனால் இந்த 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 ரோடெல்லாம் உயிருள்ள ரோடு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜீவனுள்ள ரோடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல இயேசுனுடைய சரீரம் கிழிக்கப்பட்டு கீழே தரையில் ரத்தம் சிந்தப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு வழி உண்டாகிறது. அந்த வழிக்கு ஆண்டவராகிய தேவன் பேர் என்ன வைக்கிறேன்னா, ஜீவனுள்ள வழின்னு பேர் வைக்கிறார். ஏன் ஜீவனுள்ள வழின்னு சொன்னால், மாம்சத்தின் ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது என்று லேவியராகமத்தில் பார்க்குறோம். 17:11 என்று நினைக்கிறேன். ஐ மீன், ஒரு மாம்சத்தினுடைய ரத்தம் எதில் இருக்குது? ஒரு மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குதுன்னா, ஜீவன் ரத்தத்தில் தான் காணப்படுது. அப்போ ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அப்போ ரத்தத்தினால் ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறார். ஒரு ரத்தத்தினால் ஒரு மார்க்கத்தையே உண்டு பண்ணுகிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தில் சிந்தப்பட்ட ரத்தம் அது முக்கியமானது, மேன்மையானது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்ம இங்கே கான்சென்ட்ரேஷன் பண்ண சொல்கிறார். கீழே கிரவுண்டில் சிந்தப்பட்டு இருக்குதுப்பா ரத்தம். ஏன் அதுனா, அது வழி, அதில் நீ நடந்து வரணும் உனக்காக. அது ஜீவனுள்ள ரத்தம். அந்த ரத்தம் கீழே சிந்தப்படும் பொழுது தரையில் 7 தரம் சிந்தப்பட்டது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிழிக்கப்படும், ரத்தம் சிந்தப்படுகிறது. பரிபூர்ண அந்த பாவ மன்னிப்பை பேசுகிற அந்த ரத்தம் தரையில் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் உன்னிடத்தில் என்ன பேசுகிறதுனா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உள்ளே வா. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, தைரியமாவா. அந்த ரத்தம் அதுதான் ஆண்டவராக எனக்கு காமிச்சு கொடுத்தார். ரெட் கார்பெட் போல் காமிச்சு கொடுத்தார். ஆமாம், இந்த தமிழில் பாருங்கள். இதான் ரெட் கார்பெட் போல் காமிச்சு கொடுத்தார். அந்த உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஒரு ரெட் கார்பெட் மாதிரி. அந்த கார்பெட், அந்த ரத்தம் என்ன சொல்லுது? நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, வா. மன்னிக்கப்பட்டிருக்கிறது, வா. இல்லை, நான் 7 நாள் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு அப்புறமா வரேன், என் பாவம் மன்னிப்புக்காக நான் கொஞ்சம் என் உடம்பை கொஞ்சம் வருத்திக்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். ஐயோயோ, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீ வா, உன் பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தைரியமாக வா என்று அந்த ரத்தம் உன்னோடு பேசுகிறது. அந்த தரையில் காணப்படுகிற ரத்தம் உன்னோடு பேசுகிறது. அது ஜீவனுள்ள ரத்தம். அந்த ஜீவனுள்ள ரத்தம் உன்னோடு பேசுகிறது. வா, உள்ள வா, உள்ள வா. நீ அந்த ரத்தம் உன்னோடு பேசும்போது விசுவாசித்து நீ அந்த 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 கார்பெட் மேலே நீ நடந்து போகும் பொழுது அந்த ரத்தம் உன்னை எங்கே கொண்டு போய் விடுதுன்னா, கரெக்டாக கிருபாசனத்துக்கு முன்பாக வரைக்கும் உன்னை கொண்டு போய் அங்கே விட்டுரும். நீ அங்கே போயிட்டுனா ஆண்டவர் அங்கேருந்து தூக்கி மேலே வலது பாசில் உட்கார வச்சு உன்னை குமாரனை ஆக்கி
ஏற்கனவே ஆக்கிட்டார். ஆமென். விசுவாசிக்கும் போது ஆக்கிட்டார். நீ கிருபாசனத்துக்கு போகும்பொழுது எதுக்காக கிருபாசனத்துக்கு போகிறன்னா, அங்கேருந்து தூக்கி உன்னை உட்கார வச்சு ராஜா மாதிரி ஆளுடா மகனை, ஆளு. வியாதி உன்னை ஆளக்கூடாது, நீ வியாதியை ஆளு. நீ வறுமை வறுமை உன்னை ஆளக்கூடாது, நீ வறுமை ஆளு. இந்த பூமியில் நீ ஆள பிறந்தவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ ஆள பிறந்தவன், நீ ஆளணும், நீ ஆளணும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென். ஸோ அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கம் அதை குறித்து மெடிடேட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். பாருங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். மார்க்கம் என்பது வழி. ஆமென். ஸோ நம்ம அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டுடுச்சு, திரைச்சீலை கிழிக்கப்பட்டு விட்டது, அப்போ ஒரு வழி உண்டாச்சு. அப்படி தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஆண்டவராகிய தேவன் நம்ம இன்னொரு டைமென்ஷனும் தராரு. திரைச்சீலை கிழிக்கப்பட்டுச்சுன்னு டக்குன்னு உள்ளே போயிடலாம் அப்படி மட்டும் பார்க்கறது இல்லை, கீழே பார் அப்படின்றாரு. திரைச்சீலை கிழிக்கப்பட்டதை பார்க்குறியே, கீழே பார். அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் 7 வாட்டி ரத்தத்தை சிந்து கீழேன்னு சொல்லிக்கிறாரு. திரைச்சீலைக்கு அந்தான பக்கம் வருஷத்துக்கு ஒரு முறை, திரைச்சீலைக்கு இந்தான பக்கம் வருஷம் பூரா அடிக்கடி சிந்தப்பட்டிருக்கிறது. நீ உள்ளே வரும்பொழுது அப்படியே மேலே மட்டும் பார்த்து வர மாட்டேன், கீழே பார் என்றார். கீழே பார்த்தா ஃபுல்லாக ரத்தம். எப்படி ரத்தம்? அவருடைய மேய்ப்பனை வெட்டுன்னு சொல்லி மேய்ப்பனை வெட்டும் பொழுது அவருடைய சரீரம் தேவனுடைய ஆக்கனை தீர்ப்பு இயேசுவின் மேலே விழும்போது அந்த ரத்தம் கீழே சிந்தப்பட்டது. இயேசு 2ஆக பிளக்கப்படும் போது ரத்தம் கீழே சிந்தப்பட்டு ஒரு ரெட்டு கார்பெட்டு, ஆமென், ஒரு நதியை போல் அந்த இடத்துல ஓடி இருக்குது. உனக்காக அந்த கார்பெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வழி, மார்க்கம். திரைச்சீலை கிழிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உனக்காக ஒரு வழி உண்டாக்கப்பட்டது. அதுதான் வசனம் சொல்லுகிறது. இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை, மார்க்கம்னா வழி, வழி, ஆமென், வழியை நமக்கு உண்டாயிருக்கிறார். தரை இல்லாமல் ஒரு வழி கிடையாது. ஆமென். தரை இல்லாமல் அப்படி காற்றுல நம்ம பறந்து போகிறோம், தரை கண்டிப்பாக இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ அந்த தரையில் என்ன இருக்குன்னு பார்த்தா ரத்தம், ரெவலேஷன். ஆமென். ஆடட் ரெவலேஷன் ஆர்டர் கொடுக்குற. தரையில் ரத்தம் இருக்குதுப்பா. திரைச்சீலை கிழிக்கப்பட்டுடுச்சின்னு சொன்னோன்னே நீ உள்ளே வர சந்தோஷம், ஆனால் கீழே ரத்தம் இருக்குது, கொஞ்சம் பாரு அப்படின்றாரு. என்ன ரத்தம்? ஐயோ ரத்தம் இருக்குது அப்படின்னு பயப்படக்கூடாது. அந்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. இந்த உனக்கான இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்குச்சு. நீ வந்து நிற்கும் பொழுது நீ தைரியமாக நிற்கணும் அப்படின்னு உனக்காக அந்த ரத்தத்தை சிந்தி, என் மகன் வந்து நிற்கிற இடம் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட இடமா இருக்க வேண்டும். நீ போய் நிற்கும் பொழுது ரத்தத்தை சிந்தி உனக்கான ஒரு சரத்தை, பரிசுத்த சரத்தை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறார். நீ போய் நிற்கும் அந்த ரத்தம் அப்படியே உன்னை பேக்கப் பண்ணி உன்னை தூக்கி நிறுத்தி உனக்காக பரிந்து பேசி பிதாவின் இடத்துலேருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கும். இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் என்ன சொல்கிறாரு? அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால். ஆமென். இப்போ நான் சொன்ன வசனம் கனெக்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம். அந்த மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு தைரியம் வேணும். நான் சொன்னேன் இல்லையா? என்ன தைரியம் வேணும்? ஒரே தைரியம், இரத்தத்தினாலே தைரியம். ரத்தம் 8 இடத்தில் தெளிக்கப்பட்டுருச்சு, 8 தடவை தெளிக்கப்பட்டுருச்சு. ஃபஸ்ட்டு போன உடனே கிருபாசனத்தில் கிழக்க பார்த்தா மாதிரி, ஐ மீன் நீ எந்த பக்கம் என்டர் ஆகிறியோ அந்த பக்கம் பார்த்தா மாதிரி, கேருபீன்கள் மத்தியில் கிழக்க பார்த்தா மாதிரி ஒரு வாட்டி ரத்தம் தெளிக்கணும் ஃபஸ்ட் டைம். 2வது 7 தடவை கீழே தெளிக்கப்பட வேண்டும். ஸோ மேலே ஒரு தடவை, கிருபாசனத்தில் கீழே ஒரு தடவை. இந்த ரத்தம், இந்த 8 தடவை தெளிக்கப்பட்டுச்சுல அந்த ரத்தம், இந்த ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. உள்ள வா தைரியமா.
மேலே சிந்தின ரத்தம் என்ன பண்ணுச்சு? உனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துடுச்சு. கீழே சிந்தின ரத்தம் என்ன பண்ணுச்சு? நீ வந்து நிற்கிற உனக்கு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்துச்சு. கீழே நிற்கிற ரத்தம் என்ன சொல்லுது? உன் பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சின்னு சொல்லுது. மேலே இருக்கிற ரத்தம் என்ன சொல்லுது? உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான ப்ரூஃப் அது. அந்த கிருபாசனத்தில் சிந்தும் போது தான் நித்திய மீட்பு வந்துச்சு. கீழே உனக்கு சிந்தினது உனக்காக. நீ அதை பார்த்து 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 தைரியமாக உள்ளே வரணும். பிசாசு சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீ பாவின்னு வெளியே ஓடிடாத. இல்லை உன் சர்ச்சில் இருக்கிற உன் ஃபாதர் சொல்கிறாரு, இல்லை உன் சர்ச்சில் இருக்கிற உன் பாஸ்டர் சொல்கிறாரு, நீ பாவின்னு வெளியே ஓடிடாத. யார் பேசுறதையும் கேட்காத, ரத்தத்தை மட்டும் பார். அவன் பேச்சு கேட்காதன்னு சொல்லிட்டு அப்படி தப்பான வகையில் நான் சொல்ல. உன்னை பாவின்னு சொன்னான்னு நீ கேட்காத. ஆமென். உன்னை எதனா கரெக்ட் பண்ணாங்கன்னா ஏற்றுக்கோ, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் நீ பாவி, நீ வெளியே போடா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ பரிசுத்தவான் கிடையாது, நீ ஆண்டவர் உன்னை நேசிக்கவே மாட்டார், உன்னை அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கேட்டுக்காத. உன்னை பாவின்னு சொன்னால் ஏற்றுக்காத. ஆமாம். ஏசு விசுவாச பிறகு நீ பாவி கிடையாது, நீ நீதிமான். நீதிமானுக்கு கரெக்ஷன் கொடுக்கப்படும். ஆமென். ஆனால் நீதிமான பாவின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவனை மனம் திரும்பி விழுவா, இந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஆமென். ஸோ இந்த ரத்தம் உனக்கு என்ன பேசுதுன்னு சொன்னால், உன் பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டது. அதுதான் சொல்லுகிறது. இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம். அந்த ரத்தத்தினாலே தைரியம். நீ கீழே சிந்தப்பட்ட ரத்தத்தை பார்க்கும்பொழுது ஒரு தைரியம். ஆமென். அப்படியே உள்ளே வர பார்த்தா கிருபாசனத்தின் மேல் ரத்தம் சிந்தப்பட்டுக்குது. அதை பார்த்தோன்னே இன்னும் தைரியம். அந்த ரத்தத்தில் தைரியமாக வந்து ஒரு குமாரனா நீ அவர் முன்னாடி நிற்கிற. ஆமென். அதன் பிறகு அவரோடு கூட உட்கார்ந்து நீ அவரோடு கூட ஆளுகை செய்கிற. ஆமென். இதுதான் ஆண்டவராகிய தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ஸ்தாக்கியம். கிருபாசனத்தின் மேல் ரத்தத்தை சிந்தும் பொழுது ஆமென், இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு வந்திருக்குது. பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாரு. கீழே சிந்தின ரத்தம் நமக்கு உள்ளே வருவதற்கு தைரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். தைரியம். மேலே சிந்தின ரத்தம் பாவ மன்னிப்போம், அதுவும் தைரியம். கீழே சிந்தின ரத்தம் இன்னும் அதிகமாக நம்மளுக்கு பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிறது, தைரியத்தை கொடுக்கிறது. ஸோ அன்பான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ எப்போ ஆண்டவர்கிட்ட வரணும்? நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போவுமே தான் இருக்கிறோம். ஓகே. பட் எப்பப்பெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட இப்போ நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். எப்பப்பெல்லாம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நீ வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த டீச்சிங்கை ஞாபகத்தை வச்சுக்கோ. உனக்காக ஒரு ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டிருக்கிறது. நீ பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு பாவம் அறிக்கை பண்ணிட்டு ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டுலாம் நீ ப்ரெசன்ஸுக்குள்ளே வர தேவையில்லை. ஆமென். நீ அப்படியே எழுந்து, நீ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பாவம் பண்ணியிருந்தா கூட அப்படியே எழுந்து அந்த 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண பாவத்தை ஆண்டவர் சிலுவையில் மன்னித்து மறந்தார், இனி அவர் உன் பாவங்களை நினைப்பதில்லை என்ற விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு கூட என் பாவங்களை ஏற்கனவே மன்னிச்சிட்டார் என்ற விசுவாசத்தோட நீ உள்ளவா வந்தன்னு சொன்னால் கீழே ரத்தம் காணப்படும். கீழே இருக்கிற ரத்தம் எதை குறிச்சுன்னா உன் பாவம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டுச்சு, தைரியமாக உள்ளவான்னு சொல்லும். நீ தைரியமாக உள்ள வந்தனா கிருபாசனத்தின் மேலே ஒரு ரத்தம் இருக்குது. அந்த கிருபாசனத்தின் மேலே இருக்கிற ரத்தத்தை எதை சொல்லுதுன்னு சொன்னால், அந்த கிருபாசனத்துக்கு மற்ற என்ன சொன்னால் Ebrேயர் 9:12 அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மீட்புனா என்ன என்று சொன்னால் மீட்பாகிய பாவ மன்னிப்பு என்று எபேசியர் 1:7 சொல்லுகிறது. அப்போ நித்திய மன்னிப்பை உண்டு. என் பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தைரியமாக உள்ளவா. ஆமென். ஸோ ஒரு சில சொல்ல, அப்போ பிரதர் எப்படியா பாவம் பண்ணிட்டு உள்ளே வந்து போயினுக்கலாமா பிரதர்னா? நான் அதை பற்றிலாம் பேசலை. ஆமென். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமுள்ளதாக இருக்கும். ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆமென். என்னுடைய பன்னிகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும்னு ஆண்டவராகிய தேவன் சொல்லலை. பன்னி எப்போவுமே பார்த்தோன்னா ஆண்டவர் விட்டு தூரமாக தான் போகும். 2000 பன்னி போய் செத்துது. ஓகே. ஆனால் ஆடுகள் ஆண்டவர்கிட்ட தேடி வரும். ஐ மீன் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நான் ஒரு நாள் ஒரு ஷார்ட்ஸில் கூட பார்த்தேன். வெளிநாட்டில் ஒரு பேர் விட்டு கூப்பிட்றாப்புல அந்த ஆடு கரெக்ட் ஒரு 2-3 ஆடு இருக்குது. ஒரு பேர் சொல்லும்போது ஒரு ஆடு திரும்பி பார்க்குது, இன்னொரு பேர் சொல்லும்போது இன்னொரு ஆடு திரும்பி பார்க்குது. பார்த்தா அப்புறமா இன்னொரு ஒன்று வேற ஒரு பக்கத்து வீட்டுக்கார யாரோ ஒருத்தர் பேச வைக்கிறாரு. அவர் கூப்பிட்றாரு, ஹே ஜிம்மி, ஹே டாமி, என்னன்னா கூப்பிட்றாரு. அந்த ஆடு என்னன்னோடு கண்டுக்க மாட்டேங்குது. ஆனால் அதே அவன் மெய்ப்பன் வந்து வீடியோவில் இப்போ பாரு நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவன் மெய்ப்பன் வந்து ஏ ஜிம்மி அப்படின்றாரு. உடனே பார்த்தா அது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த ஆடு. அங்கேருந்து அப்படியே புல்லு மேய்ஞ்சினுக்கிற ஆடு அப்படியே எழுந்துச்சு அப்படி பார்க்குது.
அப்போது என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆடுகள் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது இந்த டீச்சிங்லாம் அவங்க தப்பான விதத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்காது. அவங்களுக்கு தேவன்கிட்ட தைரியமாக ஓடி வருவதற்கு அது அவர்களுக்கு பிரயோஜனமாக காணப்படும். ஆமென். ஸோ உங்களுக்காக ஒரு இரத்த கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தேவனிடத்தில் தைரியமாய் உள்ளே வாருங்கள். ஓகே, தைரியமாய் உள்ளே வாருங்கள். ஸோ இந்த டீச்சிங்கை நான் இதோட கூட முடிக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் இன்னும் ஒரு டீச்சிங்குள்ளே அடுத்த வாரத்துக்குள்ளே இப்போ நம்ம கிருபாசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டோம். ஓகே, அடுத்து என்ன? அடுத்து நம்ம தேவனோட கூட உட்காடுறோம், ஆளுகை செய்கிறோம். ஓகே, நம்மளுக்கு என்ன சொத்து ஆண்டவர் கொடுக்குறாரு. அடுத்த வாரம் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, உள்ளே வந்துட்டோம் இல்லையா, உள்ளே வந்துட்டோம். இப்போது சொத்து, ஓகே, சொத்து டீலிங் பண்ண போகிறோம். அடுத்த வாரம் என்ன சொத்து ஆண்டவர் கொடுத்தாரு, எப்படி அந்த சொத்தை கொடுத்தாரு, அந்த சொத்து நம்ம வாழ்க்கையில் எப்படி நமக்கு உண்டாச்சு என்பதை குறித்து பார்க்க போகிறோம். உயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உயில். அப்பா அம்மா சாவறதுக்கு முன்னாடி உயில் எழுதி வைப்பாங்க. அந்த உயில் வந்து பிள்ளைக்கு சொந்தமாகும். ஸோ அந்த உயிலை அடுத்த வாரம் நம்ம தூக்க போகிறோம். ஆமென். அந்த உயிலை தூக்குறோம். அந்த உயிலில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் இனி சுதந்திரிக்க போகிறோம். அந்த சுதந்திரித்து அந்த உயிரில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள போகிறோம். இதுதான் அடுத்த வாரத்தோட டீச்சிங். ஸோ வந்து கலந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த டீச்சிங்கெல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த வாரம் சீக்கிரமாக ப்ரேயர் ஆரம்பித்தோம். 10 மணிக்கெலாம் ஆரம்பித்தோம். சூப்பர். 12 மணிக்கெலாம் முடிக்கக்கூடிய ஒரு கிருபை தேவனாகி ஆண்டவராகி தேவன் தந்தார். ஸோ இதுக்கப்புறம் இதே போல் 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 12 மணிக்கெலாம் முடிச்சிடலாம். ஸோ எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்கும். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்து தாங்க உதவுகிறவர்கள் இந்த நேரத்தில் ஆஃபரிங் பேஜ் நான் உங்களுக்காக போடுறேன். பேசுகிற சத்தியங்கள் ஆசீர்வாதமாக இருக்குது பிரதர். இந்த சத்தியங்கள் இன்னும் நிறைய பேருக்கு போச்சுன்னா இன்னும் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நான் இந்த சத்தியத்தை ஒருத்தர் கூட ஷேர் பண்ணி கொண்டிருந்தேன். அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். அவருக்கு 50 வயசுக்கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 49. இந்த சத்தியத்தை நான் அதாவது இந்த கிருபையின் சத்தியத்தை குறித்து சொல்லி கொண்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த மனுஷன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாப்புல. அந்த கேள்வி என்ன கேட்டார்னா, பிரதர் அப்போ ஏன் பிரதர் அவர் சொன்னது ஒரு 40 வருஷம் கணக்கு சொல்கிறேன். அப்போ ஏன் பிரதர் 40 வருஷம் இந்த சத்தியத்தை கடவுள் எனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை? ஏன் கடவுள் இந்த சத்தியத்தை எனக்கு மறைச்சிட்டார் அப்படின்னு கேட்குறாப்புல அந்த சகோதரர். அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா கேட்குறான்? அதாவது என்ன ஆச்சுன்னா, அந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கும்போது அந்த மனுஷனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் திறந்துச்சு போல இருக்குது. கிருபையின் சத்தியத்தை கேட்ட உடனே கண்ணுகள்லாம் திறந்துட்டு என்ன சொல்கிறாப்புலன்னா, பிரதர் ஏன் பிரதர் எனக்கு 40 வருஷமாக அந்த சத்தியம் தெரியாத போச்சு, எனக்கு ஏன் பிரதர்? அவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு இந்த சத்தியம் 40 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுச்சுன்னா நான் எப்படியோ வாழ்ந்துருப்பேனே, எவ்வளோ ஆசீர்வாதத்தில் வாழ்ந்துருப்பேனே, எனக்கு இப்போ தெரியுது அப்படின்றாரு. ஆமாம். இப்போ நான் ஒன்று தான் சொன்னேன், பிரதர் இந்த சத்தியம் 40 வருஷமாக உங்களுக்கு தெரியாததுக்கு ஒரே காரணம், 2 காரணம் சொல்லலாம். முக்கியமாக ஒரு காரணம் வசனம் இருக்குது. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற தேவபக்தியற்ற மனுஷர்கள்னு ஒரு வசனம் இருக்குது. ஓகே, சத்தியத்தை அநியாயத்தால் அடக்கி வைக்கிற தேவபக்தியற்ற மனுஷர்கள். சத்தியம் ஸ்டார்டிங்கில் இருக்குது. இயேசு கிறிஸ்து வரும்போது சத்தியம் வெளிப்பட்டுடுச்சு. இந்த சத்தியம்லாம் 2000 இப்போ நம்ம நான் இந்த புக்கில் இதில் எல்லாம் எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் என்ன ஆச்சு? அநியாயத்தால் இந்த சத்தியத்தை அடக்கி 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 இப்போ இன்றைக்கி கூட இப்போ நான் இது பேசுகிறேன். யார் அங்கீகரிக்கிறாங்க? அவன் மூத்த சகோதரர்கள் யார் யாருமே அவங்க கேட்டால் அவன் ஏதோ சின்ன பையன் பேசினுக்கிறான், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழியோ, இல்லை அவன் பேசுகிறது உண்மைதானா, பைபிளில் இருக்குதான்னு யாரும் கன்சிடர் பண்ணுறது இல்லை. மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன பண்ண, இப்படி யாருன்னா கிருபையின் சத்தியத்தை பேச வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள போட்டு அடக்கி உட்கார வச்சுருது. இவெல்லாம் கிருபையின் பிரசங்கி, இவெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு போட்டு அடக்கி சத்தியத்தை அநியாயத்தால் அடக்கி 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 இன்றைக்கி அந்த சத்தியம் போக மாட்டிருக்குது, கஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஐ மீன்
பிரசங்கம் போய் கொண்டிருக்குது. அப்போது இந்த மனுஷன் கேட்குறான், பிரதர் 40 வருஷமாக எனக்கு இந்த சத்தியம் தெரியாத போச்சு பிரதர்ன்னு சொன்னால், அதுக்கு காரணம் இவர்கள் தான். சத்தியத்தை அநியாயத்தால் அடக்கி வச்ச மனுஷர்கள் தான் காரணம். ஜனங்கள் இன்னசென்ட், ஆனால் சத்தியத்தை அநியாயத்தால் அடக்கி வைக்கிற மனிதர்கள் தான் அதற்கு காரணம். அவர்கள் ஏன் அடக்கி வைக்கிறாங்கன்னு சொன்னால், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்கள் இந்த 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 சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்கக்கூடாதபடி உங்கள் கண்களை குருடாக்கினான் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒருவேளை பாஸ்டர்ஸாக கூட இருக்கலாம், இல்லை இவங்க ஒரு டீச்சர்ஸாக கூட இருக்கலாம், இல்லை சர்ச் லீடர்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு யாருன்னா இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்லாத, கிருபையின் சுவிசேஷத்தை குறித்து சொல்லாத, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லாத, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாலே அவங்க தலையில் இருக்கிற முடியெல்லாம் எழுந்துச்சு நின்றுக்குது, ஷாக் அடிச்ச மாதிரி. வேறு எதை பற்றி ஒன்றா பேசு, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னவோ ஆயிடுது. ஆனால் அதை சொல்லும் பொழுது அவங்கள விடுங்க. ஓகே, அப்பாவி ஜனம் பாரு என்ன கேட்குறான், பிரதர் 40 வருஷம் பிரதர், 40 வருஷம் பிரதர், நீங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு சொல்கிறீங்க பிரதர் சத்தியத்தை, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கேட்கும்பொழுது பிரதர், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது பிரதர் கேட்கும்பொழுது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பிரதர், இப்படிலாம் எனக்கு ஆசீர்வாதம் இருக்குதா, நான் சந்தோஷமாக மனுஷன் கேட்குறான். ஆனால் ஒரு கஷ்டப்படுறான், 40 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனே பிரதர்ன்றான். அவன் 40 வருஷம் வேஸ்ட் பண்ணதுக்கு விசுவாசம் அவனோட கூட சேர்ந்து கிரியை செய்கிற, சத்தியத்தை அநியாயத்தால் அடக்கி வைக்கிற மனிதர்கள் தான் காரணம். ஆமென். ஸோ அன்பான சகோதரனே சகோதரியே, அப்படி 1000 சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது என்ன போல் 2-3 ஊழியக்காரர்கள் வந்து தைரியமாக இந்த சத்தியத்தை பிரீச் பண்ணலான்னு வரும்பொழுது, ஆமென், பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் நீங்கள், ஆமென், இந்த சத்தியம் உங்களை ஆசீர்வதிக்கும் என்று சொன்னால், இல்லை இது நிச்சயமாகவே நல்லா இருக்குது, இது 4 பேர் கேட்டால் சந்தோஷப்படுவாங்க, இது 4 பேர் கேட்டால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, இது 4 பேர் இன்னும் கேட்கட்டும், இன்னும் கேட்டு இன்னும் 4 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டோம், 2000 வருஷமாக அடக்கி 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 இந்த சத்தியத்தை வச்சுனுக்கிறாங்களே, இந்த சத்தியம் இன்னும் வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லி, ஆமென், உங்களுடைய காணிக்கைகளை, உங்களுடைய மனப்பூர்வமான காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து இந்த ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்க. எனக்குன்னு இல்லை, யார் யாரெல்லாம் கிருபை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. சத்தியம் போகட்டும். ஆமென், சத்தியம் போகட்டும். ஏன் பணம் உதவி செய்யுதுன்னா பணம் கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ இன்டர்நெட் பே பண்ணோட உதவி செய்யுது, ஒரு ஜூம் மீட்டிங் வாங்கினாலும் உதவி, பணம் தேவைப்படுகிறது, எல்லாவற்றுக்கும் பணம் தேவைப்படுகிறது. ஸோ அந்த பணம் அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு கண்டிப்பாக உதவுகிறது. ஸோ பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியை, 2000 வருஷமாக அடக்கி வச்சப்பட்ட இந்த சத்தியம் நீங்கள் நமக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், உங்களுடைய கரங்களை இணையுங்கள். ஆமென், உங்களுடைய மனப்பூர்வமான காணிகள், அதை ஃபோர்ஸ் பண்ணல, ஆவியானவர் பேசினார்னு சொன்னால் தேவையை மட்டும்தான் சொல்கிறேன், அதனுடைய வேல்யூவை சொல்கிறேன். ஓகே, கொடுக்கறது கொடுக்காத உங்களுடைய விருப்பம். ஆனால் இவ்வளோ பெரிய சத்தியம் இருக்கிறது, இந்த சத்தியம் இன்னும் போட்டோம். நீ காசு கொடுக்காமல் இருக்கும் பொழுது, நீ உதவி செய்யாமல் இருக்கும் பொழுது, இந்த சத்தியம் உன்னால் தடுக்கப்படல, அந்த பலன் அது போகிற அந்த வேகம் கம்மியாகலாம். ஓகே, ஒரு வேளை. ஆனால் அடக்கிறவன் அடக்கின்னு தான் இருக்கிறான், இன்னும் அடக்கிறவன் அடக்கின்னு தான் இருக்கிறான். ஒருவேளை நம்ம இந்த ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது அந்த பணத்தை நம்ம உபயோகப்படுத்தி வேறு டெக்னாலஜியில் வேறு விதத்தில் இந்த காரியங்களை எடுத்து ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, ஓகே, அவன் ஒரு சைடில் அடக்கினாலும் அவனுடைய ப்ரெஷரை தாண்டி நம்ம வெடித்து கொண்டு வெளியே வந்து சத்தியத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த சகோதரர் சொன்னார் இல்லையா, பிரதர் 40 வருஷமாக இன்றைக்கி யாரும் சொல்லலை பிரதர்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. நீ கொடுக்குற அந்த காணிக்கை, ஆமென், நீ கொடுக்குற அந்த தசமபாகம், ஆமென், தசமபாகம் இந்த சென்ஸ் 10ன்னு இல்லை, 20 கூட கொடுக்கலாம், 30 கூட கொடுக்கலாம். ஆமென், கிருபையில். ஆமென், நீ கொடுக்குற அந்த காரியம், ஆமென், நிச்சயமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகருக்கு கண் திறக்கப்படுவதற்கு அது உபயோகமாக இருக்கும். ஸோ உதவி செய்யுங்க. ஆமென், உதவி செய்யுங்க. மனப்பூர்வமான காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் செலுத்துங்க. உங்களுக்காக அந்த QR கோடு போடுறேன். ஜெபிக்கிறேன். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஊழியத்துக்காக ஆண்டவரே மாதந்தோறும் வாரந்தோறும் இல்லை டெய்லி பேசிஸ் கூட கொடுத்து உதவுகிற என்னுடைய எல்லா சகோதரர்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நேரத்தில் ஜெபிக்கிறேன். அப்பா, பரலோகம் இந்த பிள்ளைகளுக்காக ஒரு முறை கூட திறக்கப்படுவதாக, இந்த பிள்ளைகளுடைய வீடுகள் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்கள் நிரம்புவதாக என்று ஜெபிக்கிறேன்.
பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அப்பா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 1000 தலைமுறைகள் அல்ல, 1000 தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த பூமியில் பேர் பெற்றவர்களாக, சிறந்தவர்களாக, அவர்கள் இருக்கிற வேலையில், தொழிலில், செய்கிற காரியங்களில், செய்கிற ஊழியங்களில் பேர் பெற்று விளங்குவார்களாக என்று பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கொடுத்து உதவுகிற உங்களுக்கு ஆண்டவர் நாமத்தினால நான் நன்றி செலுத்திக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ கடைசி ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நம்ம சுதிக்கிறோம். இந்த நாளுக்காய் நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்க உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. தைரியமாய் உங்களுடைய கிருபாசனத்தில் அண்டில் வருவதற்கு உங்களுடைய ரத்தத்தினால எங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போட்டிருக்கீங்க அப்பா. அதை விசுவாசித்து தைரியமாக நம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரங்களை ஆண்டவரை நாங்கள் அனுபவிக்க, ஆளுகை செய்ய, உம்முடைய வலது பாரசத்தில் அமர்ந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய, இந்த ராஜ்யத்தில் அப்பா ஒரு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அப்பா என்னுடைய சவுண்டில் இந்த வார்த்தை கீழே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால இவர்கள் மேலே சுகத்தையும், ஜீவனையும், சந்தோஷத்தையும், சமாதானையும், ஆசீர்வாதத்தையும், அபிஷேகத்தையும், கிருபையும் ரிலீஸ் பண்ணுகிறேன். வியாதியில் யாராவது இருப்பார்கள் என்றால் இப்பொழுது சுகம் அடைவார்களாக. பண கஷ்டத்தில் யாராவது இருப்பார்கள் என்றால் இப்பொழுது அவருடைய கஷ்டங்கள் தீர்வதாக. வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு ஐஸ்வர்யம் நதி பாய்வதாக என்று ஜெபிக்கிறேன். கட்டுகள் உடையட்டும் அப்பா. பிசாசின் கிரியைகள், போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் அப்பா, இருக்கிறவர்கள் பிரச்சனைகளை இப்பொழுது அப்பா விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. வில்லி சூன்ய மயமாந்திரிய கட்டுகளை மாட்டிக்கொண்டு தவிக்கிற பிள்ளைகள் மேலே இந்த நேரத்தில் தேவ அக்கினியை ரிலீஸ் பண்ணுகிறேன். Be delivered right now in the name of Jesus Christ. ரத்தத்தை இயேசு கிருபாசனத்தின் மேலே சிந்து விட்டார். அந்த ரத்தத்தினால வந்த சகல ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் யாவர் மேலேயும் அப்பா ரிலீஸ் பண்ணுகிறேன். Be blessed in the name of Jesus Christ. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வியாழக்கிழமை 10 மணிக்கு சந்திக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். God bless you.